பாரு. வணக்கம், இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்தோம் சரிங்களா. இதில் பார்ட் 2 பார்க்குறோம் சரிங்களா. பார்ட் 2ல் என்ன பார்க்குறோன்னா மக்களின் புரட்சி சரியா, அதாவது பாளையக்கார புரட்சி சரியா. பார்க்கலாமா? பாரு, பாளையக்கார புரட்சியில் ஃபஸ்ட்டு என்னது, பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பல் வசூலிக்கும் முறையை முதல்ல எதிர்த்தது யார்? பூலித்தேவர். ஓகேவா. 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்றது யார்? விஸ்வநாத நாயக்கர். இவருக்கு உதவி புரிஞ்சது யார்? அரியநாதர். சரியா, யார்? அரியநாதர் தான் உதவி புரிஞ்சிருப்பார் சரியா. விஸ்வநாதரின் அமைச்சர் அரியநாதரின் உடன் கலந்தாலோசித்து பாளையக்கார முறையை ஏற்படுத்திய ஆண்டு 1529. சரி, இவங்க 2 பேருக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க? அரியநாதருக்கும் விஸ்வநாத நாயக்கரும் என்ன பேசியிருப்பாங்க? ஒன்றுமே இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாளையத்தெல்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காக்கத்திய அரசன் பிரதாபுரத்தோட படிச்சிருக்கீங்களா? அந்த பிரதாபுரத்தோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாளையங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ரைட்டா. அந்த மாதிரி இப்போ பிரதாபுரத்தோட ஆட்சி காலத்தில் எப்படி நடைமுறை இருந்துச்சோ அதே முறையை ஃபாலோ பண்ணி விஸ்வநாத நாயக்கரை 1529 மதுரை நாயக்கரை பதவியேற்பார். அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் மக்களை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார் சரியா. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. அடுத்து வரேன். நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரம் கொடுக்கப்பட்டதான்? மொத்த நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். பாளையக்காரர்களை வரி வசூலித்து தாங்கள் வசூலித்த வரி பணத்தில் 3 1 பங்கினை மதுரை நாயக்கருக்கும், 3 1 பங்கினை மதுரை நாயக்கருக்கும், 3 1 பங்கினை இராணுவ செலவிற்கும் கொடுத்துவிட்டு மீதியை அவர்கள் சொந்த செலவுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேவா. அதாவது மதுரை நாயக்கருக்கும் அப்போ இராணுவ செலவுக்கும் 1 பங்கு கொடுத்து என்ன பண்ணிப்பாங்க, மிச்சத்தை அவங்களோட செலவுக்கு வச்சுப்பாங்க மக்கள். ரைட்டு. கிழக்கு பாளையங்களில் இருந்து நாயக்கர்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டு கீழ் ஆட்சி செய்தனர். கிழக்கு பாளையத்தை ஃபுல்லாக யார் தலைமை தாங்கியிருப்பா? கட்டபொம்மன். கிழக்கு பாளையங்கள் என்னென்ன இருக்குது? பஞ்சாலங்குறிச்சி, நாகலாபுரம், எட்டயபுரம், பஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர். இதெல்லாம் என்னது? கிழக்கு பாளையம். மேற்கு பாளையம்னா நடுவங்குறிச்சி, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, தலைவன்கோட்டை, சேத்தூர், சிங்கன்னு வருமே, கீழே இருக்கும் பார்ப்போம். மேற்கு பாளையங்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு? பூலித்தேவர். கிழக்குன்னா கட்டபொம்மன், மேற்குன்னா பூலித்தேவர் ரைட்டாக. அதை கொஞ்சம் பார்த்து வச்சு. அடுத்து வரேன். இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தது பூலித்தேவர். இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தது பூலித்தேவர். திருநெல்வேலி அருகிருந்த நெற்கட்டு செவல் பாளையத்தின் பாளையக்காரர் யார்? நெற்கட்டு செவல்னால யார் தான்? பூலித்தேவர் தான். ஓகேவா. திருநெல்வேலி அருகே இருந்த நெற்கட்டு செவலோட பாளையக்காரர் யார்? பூலித்தேவர். அதாவது மொத்தம் 72 பாளையங்களாக பிரித்தாங்க இல்லையா. அந்த 72 பாளையத்தில் முக்கியமான 2 பேர் யாருன்னா கட்டபொம்மனும் பூலித்தேவனும். பூலித்தேவனுங்கிறது மேற்கு பாளையம், பூலித்தேவனுங்கிறது மேற்கு பாளையம், கட்டபொம்மன் கிழக்கு பாளையம். இந்த 2 பாளையத்தில் 72 பாளையத்தில் இந்த 2 பாளையம் ஃபேமஸாக இருந்திருக்கும். மற்ற எல்லாம் அங்கங்கே அப்படியே சும்மா பார்த்து வச்சு. அடுத்து வரேன். பூலித்தேவர் யாருக்கு கப்பம் கட்டம் வைத்து எதுக்க தொடங்கினார்? அதாவது ஆற்காட்டு நவாப்பான முகமது அலி. ஓகேவா. ஆற்காடு நவாப்பான முகமது அலி, அப்புறம் ஆங்கிலேயர்கள், இவங்களாம் அந்த வரி கட்ட மறுத்திருப்பாங்க சரியா. ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர் கூட்டுப்படைகள் பூலித்தேவர். ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள் பூலித்தேவரால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? திருநெல்வேலியில் களக்காட்டு போர் அப்படின்ற போரில் தோற்கடிச்சிருப்பாங்க. எந்த போர்? களக்காட்டு போர் சரியா. பண்ணிச்சுங்க. இந்தியாவில் ஆங்கிலேயரிடம் போயிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர் தான். ரைட். யூசப் கான் தலைமையில் ஆற்காடு நாயப்பு படைகள் நெற்கட்டு சேவலை தாக்கிய ஆண்டு என்ன பண்ணிச்சு? யூசப் கான் தலைமையில் ஆற்காடு நாயப்பின் படைகள் நெற்கட்டு சேவலை தாக்கிய ஆண்டு 1759. பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட இடம் நோட் பண்ணிக்கமா. களக்காட்டு போரில் அதாவது பூலித்தேவர் எந்த பகுதியில் தோற்கடிக்கப்பட்டார்? அந்தநல்லூர் அப்படின்ற இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா. பூலித்தேவர் எந்த பகுதியில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு? அந்தநல்லூர்.
அடுத்து வரேன். ஆற்காட்டு நவாபின் படைகள் நெற்காட்டு சேவலை கைப்பற்றிய ஆண்டு 1761 மே 16. ஓகேவா. ஆற்காட்டு படைகள் நெற்காட்டு சேவலை கைப்பற்றிய ஆண்டு. அதாவது நெற்காட்டு சேவலில் என்னென்ன கோட்டைகள்? 3 கோட்டைகள். என்னென்ன கோட்டை? வாசுதேவநல்லூர், பனையூர், நெற்காட்டு சேவல். இந்த 3 கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1761. சரியா. அடுத்து வரேன். பூலித்தேவர் நெற்காட்டு சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. அதாவது பூலித்தேவர் பூலித்தேவர் அடித்து துரத்துருவாங்க. 1761 ஓடிடுவார். போனதுக்கப்புறம் மறுபடியும் 1764 அதாவது யூசப் கான் இறந்துடுவார். யூசப் கான் தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு யூசப் கானை தூக்கில் போட்டுருவாங்க. ரைட்டா. யூசப் கானுக்கு இன்னொரு பேர் என்ன? 2 பேர் என்ன இருக்குது? மருதநாயகன் இன்னொன்று கான் சாஹிப். யூசப் கான், மருதநாயகன், கான் சாஹிப் எல்லாமே அவரோட பேர் தான். ரைட்டா. இப்போது அவர் என்ன பண்ணுவாங்க? தூக்கில் போட்டுருவாங்க. அவர் தூக்கில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 1764 என்ன பண்ணுவார்? ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். சரியா. ஆட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1767 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கேப்டன் கேம்பல் இவர் தான் மறுபடியும் பூலித்தேவர் அடித்து துரத்துருவார். அதுக்கப்புறம் பூலித்தேவர் நாடுலேருந்து நிலையில் இங்கே போனார்னே தெரில. ரைட்டா. கடைசியாக 1767 வரைக்கும் பூலித்தேவர் ஆட்சி பண்ணியிருப்பார். கடைசியாக பூலித்தேவரை தோற்கடிச்சதுன்னா கேப்டன் கேம்பல். அடுத்து வரேன். கட்டபொம்மன். கட்டபொம்மன் முன்னோர்கள் இதை பார்த்துக்கோமா. எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா ஆந்திரா. கட்டபொம்மன் முன்னோர்கள் எங்கே வாழ்ந்துருப்பாங்க? அதிகமாக ஆந்திரா பகுதியை சேர்ந்தவங்க முன்னோர்கள். சரியா. ஒரு எந்த பகுதியை தலைநகரம் கொண்டு இருப்பார்? பாஞ்சாவர்த்தி. ஓகே. பாஞ்சாவர்த்தி தலைநகராக கொண்டு வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவரோட அப்பா, அவரோட தந்தை. நாயக்கர்களின் ஆட்சியில் பாளையக்காரரானவர் கட்டபொம்மன். பண்ணிக்குவோம். நாயக்கர்களின் ஆட்சியில் பாளையக்காரரானவர் கட்டபொம்மன் தான். கட்டபொம்மனின் மனைவி பார்த்தீங்க ஜக்கம்மாள். யார்? ஜக்கம்மாள். கட்டபொம்மன் சகோதரர் பண்ணிக்குவோம். ஊமைத்துறையும் சிவத்தாய். இவங்க எங்கே தூக்கில் போட்டிருப்பாங்க? பாஞ்சாலங்குறிச்சி. இந்த புக்கு 8th புக்கில் தூக்கில் போட்டதாக சொல்லியிருப்பாங்க. 10th புக்கில் தலை துண்டிக்கப்பட்டதாக போட்டிருப்பாங்க. சரியா. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எங்கே தூக்கில் போட்டிருப்பாங்க? பாஞ்சாலங்குறிச்சி. சரியா. அடுத்து வரேன். 1792 கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரனிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றவர் யார்? கர்நாடக நவாப். கர்நாடக நவாப். கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியமுடன் ராமநாதபுர கலெக்டரை ஜாக்சன் சந்திக்க சென்ற ஆண்டு 1798. அதாவது ராமநாதபுர கலெக்டர் யாருன்னா ஜாக்சன். ஓகேவா. ஜாக்சனுக்கு என்ன பண்ணியிருப்பார்? நீ 3310 பக்கோடா வரி கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ வரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பார்? வரியாக கொடுக்க சொல்லியிருப்பார். அப்போ கட்டபொம்மன் என்னை பாரு, அதாவது ஜாக்சன் சொல்லியிருப்பார் கட்டபொம்மனை நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனை கூப்பிட்டுருப்பார். ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பார்? வந்திருப்பார். ஆனால் அந்த வந்தோன்னா கட்டபொம்மனை பார்த்துருக்க மாட்டார். ஓகேவா. கட்டபொம்மனை பார்த்துக்க மாட்டார். வெளில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுவார். அவர் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி என்ன பண்ணுவார்? ட்ரை பண்ணுவார். 3வது வாட்டி தான் அப்புறம் கட்டபொம்மன் ஜாக்சன் 2 பேர் சந்தித்து பேசிக்குவாங்க. சரியா. வரேன். 1080 பக்கோடா பாக்கி வரி தவிர கட்டபொம்மன் செலுத்தி விட்டதை கணக்கில் சரிபார்த்துக்கு பின் அறிந்த ஜாக்சன் சமாதானம் அடைந்தார். அதாவது மொத்தம் என்ன சொல்லியிருப்பானா 3310 பக்கோடா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு கேஸை போட்டு அவர் கட்டபொம்மன் என்னை பாரு அப்படின்னு இருப்பாங்க. ரைட்டா. ஆனால் அவர் ஆக்சுவலாக எவ்வளோ பக்கோடா தான் கட்ட வேண்டியது இருந்துச்சு? 1080 பக்கோடா தான். ஆனால் தவறாக சொல்லப்பட்டது 3310 பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தவறாக சொல்லியிருப்பார். அது அங்கே பேச்சு அவங்க பேசிக்கிட்ட பேச்சில் ப்ரூஃபாக இருக்கும். சரியா. அடுத்து வரேன். கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் ஜாக்சனை முன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டாராம்? அதாவது 2 பேரும் மீட் பண்ணிப்பான். மீட் பண்ணதில் கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டிருப்பார். சரியா. அடுத்து வரேன். கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செஞ்சது ஊமைத்துறை. பார்த்தேங்க, ஊமைத்துறை. அதாவது கட்டபொம்மனோட தம்பி. ஓகேவா. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தது இல்லையா? ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியும், சூப்பராக புரியும். டெவலப் பண்ணி பாருங்கள். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். சரி பார்த்தேன். கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட சென்னை ஆளுநர் நோட் பண்ணிக்குவோம். எட்வர்ட் கிளைவ். சரி. அதாவது இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். 3 மணி நேரம் நிற்க வச்சார், இப்படி அசிங்கப்படுத்தினார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். என்ன பண்ணியிருப்பார்? இந்த 3 மணி நேரம் நிற்க வச்சதுக்கப்புறம் அங்கே சிவசுப்பிரமணியன் மாட்டிப்பார். கட்டபொம்மன் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுவார், ஓடிடுவார். ஓகேவா. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நிற்க வச்சார், பேசினார் அப்படி இப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி நான் வரியை கொடுத்துட்டேன், நான் வரி கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் மேலே தப்பான புகார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா எட்வர்ட் கிளைவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். எட்வர்ட் கிளைவுக்கு
ஒரு லெட்டராக எழுதுவார். எழுதுங்க அந்த எட்வர்ட் கிளைவ் என்ன சொல்லுவார், நான் ஒரு ஒரு குழு அமைப்பார், எட்வர்ட் கிளைவ் ஒரு குழு அமைப்பார், அந்த குழுவுக்கு முன்னாடி உன்னோட பிரச்சனைகளை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாம வந்து என்ன பண்ணுவார், அந்த குழு முன்னாடி சொல்லுவார். அந்த குழுவில் 3 பேர் இருந்திருப்பாங்க. யார் யார்? வில்லியம் ஓரம், பாப்போம் கீழே இருக்கும். யார் யார்? வில்லியம் ஓரம், ப்ரவுன், வில்லியம் ஓரம், ப்ரவுன், பென்ச்சா, மொத்தம் 3 பேர். பாப்போம் கீழே இருக்கு, பார்த்து சொல்கிறேன். கலெக்டர் ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இப்போ என்ன பண்ணால் அந்த குழுவுக்கு முன்னாடி ஆஜராகிறாங்க. அந்த குழு ஆஜரானதுக்கப்புறம் கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. ஜாக்சன் மேலே தான் நிறைய தப்பு இருக்குது அப்படிங்கிறத எட்வர்ட் கிளைவ் புரிஞ்சுக்கிட்டு எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, ஜாக்சனை பதவி நீக்கம் செஞ்சுறாரு. ஜாக்சனை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக லூசிங்டனை கலெக்டராக அறிவிச்சிட்டாரு. எஸ்ஆர் லூசிங்டன். சரியா, ஜாக்சனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர் லூசிங்டனை கலெக்டராக அறிவிச்சிட்டாங்க. சரியா, இது பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களை கூட்டமைப்பை உருவாக்குனது யார்? பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒரு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்குனது யாருன்னா மருது சகோதரர்கள். சரியா, தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிடப்பட்டது. அதுக்கு பேர் தான் இன்னொரு பேர் என்னது, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. வருஷம் 1801. சரியா, மேஜர் ஃபானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்கிருச்சியை நோக்கி நகர்த்திய நாள் 1799 செப்டம்பர் 5. பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இது வரேன். சிவசுப்பிரமணியன் எங்கே கைது செய்யப்பட்டார்? நோட் பண்ணிங்க. கல்லர்பட்டியில். எங்கே நடந்த சண்டையை சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். ஓகேவா, அதுலேருந்து அந்த கட்டபொம்மன் தப்பிச்சு போயிருப்பார். எங்கே பார்த்தாலுமே எங்கே சண்டை நடந்தாலும் சரி சிவசுப்பிரமணியன் என்ன பண்ணிப்பார், மாட்டிக்குவார். ஓகேவா, அது வந்துச்சு. கல்லர்பட்டி நடந்த சண்டையை கட்டபொம்மன் தப்பிச்சென்ற இடம் புதுக்கோட்டை. கட்டபொம்மன் தப்பிச்சென்ற இடம் என்ன, இங்கே புதுக்கோட்டை போயிருப்பார். அப்புறம் புதுக்கோட்டையில் போய்ட்டு புதுக்கோட்டை மண்ணால் துரோகம் இழைக்கப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார். சரியா, பார்த்துச்சு. அந்த புதுக்கோட்டை மன்னன் யார்? கலப்பூர். எந்த காடு? நோட் பண்ணியுமா? அதாவது இந்த கல்லர்பட்டியில் நடந்த சண்டைக்கு அப்புறம் புதுக்கோட்டையில் போய் எந்த காட்டில் தங்கியிருந்தார் அப்படின்னா கலப்பூர் காடு. எந்த காடு? கலப்பூர் காடு. கலப்பூர் காடியில் மறந்திருந்த கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைக்க புதுக்கோட்டை மன்னர் ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் இந்த பாளையக்காரர் தான் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இங்கே ஒழிஞ்சிருக்காரு, இப்போ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ரைட்டா, அடுத்து வரேன். கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை விதித்தவர். நோட் பண்ணிக்குவோம். கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை விதித்தது பாலாறுவன். சிவசுப்பிரமணியனால் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். சிவசுப்பிரமணியனால் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். அடுத்து வரேன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அடுத்து வரேன். பாளையக்காராவை முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. அக்டோபர் 16 என்ன தினம்? உணவு தினம். புனிச்சு. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 அக்டோபர் 17. விசாரிக்கப்பட்டது 16, தூக்கிலிடப்பட்டது 17 தான். 10லேயும் 17 தான் இருக்கும். பார்த்தேன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கோட்டை கயத்தாறு கோட்டை. ரைட்டா, அடுத்து வரேன். வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் எந்த வயதில் சிவகங்கை மன்னர் ராஜா முத்துவடநாதரை திருமணம் செய்து கொண்டார்? 16 வயசில் ராஜா முத்துவடநாதரை திருமணம் செஞ்சிருப்பார். ஓகேவா, இந்த முத்துவடநாதர் எந்த பகுதியின் அரசன்? சிவகங்கையின் மன்னன். சரியா, அடுத்து வரேன். சிவகங்கை மீது ஒரு போர் தொடுத்திருப்பாங்க, அதாவது காளையர் கோயில் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன போர்? காளையர் கோயில் போர். எப்போ நடந்திருக்குன்னா 1772 நடந்திருக்கும். அந்த போரில் செத்தது முத்துவடநாதர் இறந்துருப்பார். சரியா, வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட மகள் பார்த்தேன். வேலுநாச்சியாரின் மகள் யார்? வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா, அந்த 2 பேரும் சேர்ந்து திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர்கிட்ட என்ன பண்ணிப்பாங்க? அடைக்கலம் புகுந்திருப்பாங்க. திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர்கிட்ட அடைக்கலம் புகுந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். பாரு, திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில் யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்திருப்பாங்க? கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் வாழ்ந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய படை தளபதி யாருன்னா குயிலி. நம்பிக்கைக்குரிய படை தளபதி யார்? குயிலி. ஓகே, அதுதான் முதல் மனித வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம்? 1870 1780
80 தானே முதல் வெடிகுண்டு மனித வெடிகுண்டு. சரி வருஷம் பார்த்துங்க பாரு. வேலுநாச்சியார் யார் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிச்சுட்டு கொண்டாள் கேட்பாங்க. வேலுநாச்சியார் யாரோட உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் இணைத்து கொண்டாடுனா மருது சகோதர உதவியுடன். ரைட்டா? அடுத்து வரேன். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போயிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலுநாச்சியார் தான். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போயிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலுநாச்சியார். சரியா? தமிழர்களால் வீர மங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுறார். யாரால? தமிழர்களால். ஓகே, வேலுநாச்சியார். அடுத்து வரேன். மருது சகோதரர்களோட தந்தை தாய் பார்த்தேன். பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோரின் மகன்கள் தான் மருது சகோதரர்கள். இதை நோட் பண்ணிக்கமா. மூத்த சகோதரர் யாருன்னா பெரிய மருது, வெள்ளை மருது இளைய சகோதரர். ஓகே, பெரிய மருதுனா மூத்த சகோதரர். இன்னொரு பேர் இருக்குமே, என்ன பேர்? அது பெரிய மருதுனா வெள்ளை மருது. ஆமாம் தானே? மூத்த சகோதரர் பெரிய மருதோட பேர் வெள்ளை மருது, இளைய சகோதரர் பேர் சின்ன மருது. அதை பார்த்து வச்சுங்க. இதில் மருது பாண்டியன் அழைக்கப்பட்டது யார்? நோட் பண்ணிங்க. இதில் மருது பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டது சின்ன மருதை தான் மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சின்ன மருதோட பேர் தான் மருது பாண்டியன். சிவகங்கை மன்னன் முத்துவோட பெரிய உடைய தேவையிடம் பணிபுரிந்தவர் சின்ன மருது. அதாவது மருது சகோதரர் யாருன்னா முத்து வடநாதர் இருக்கா இல்லையா, முத்து வடநாதரோட படை தளபதிகள் தான் யார்? மருது சகோதரர்கள். அதனால தான் மருது சகோதரர்கள் போயிட்டு அவரோட முத்து வடநாதரின் மனைவியான வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. சரியா? அது சொல்லணும். அடுத்து வரேன். இதாக பண்ணிங்கம்மா. சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருன்னா சின்ன மருது. இதாக பண்ணிங்க. சிவகங்கையின் சிங்கம் யார்? சின்ன மருது. ஓகேவா? என்ன பண்ணிச்சு? அதே மருது பாண்டியன்னு அழைக்கப்படுறது யார் தான்? சின்ன மருது தான். அடுத்து வரேன். ஊமைத்துறையும் செவத்தாயாவும் எங்கே இருப்பாங்கன்னா ஜெயிலில் இருப்பாங்க. அதாவது பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பித்து எந்த பகுதி வந்திருப்பாங்க? கமுதியில் வந்து தங்கியிருப்பாங்க. ஓகேவா? பிப்ரவரி 1801. அதாவது ஊமைத்துறை செவத்தாயம் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பித்து எங்கே வந்திருப்பாங்க? கமுதி. ஓகேவா? கமுதியில் இருக்கிறத பார்த்துட்டு மருது சகோதரர் எங்கே கூட்டு போவாங்க? சின்ன மருது எங்கே கூட்டு போவார்? அவருடைய தலைவரமான சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போயிடுவார். சரியா? சிறுவயலுக்கு. அடுத்து வரேன். மருது சகோதரர்களுக்கு எதிராக படையெடுத்து சென்றவர்கள். அதாவது இப்போது ஊமைத்துறையும் செவத்தையும் யாரோட பாதுகாப்பில் இருக்காங்க? மருது சகோதரோட பாதுகாப்பில் இருக்காங்க. ஓகேவா? இங்கேருந்து வந்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் கேட்குறாங்க. கர்னல் அக்னியும் இன்னஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் ஜெயிலில் தப்பிச்சு வந்துட்டாங்க, இவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஊமைத்துறை செவத்தையும் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் என்ன பண்ணிப்பாங்க? ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இதனால தான் 2 பேருக்கு சண்டை நடக்கும். பாரு, மருது சகோதரர்கள் எதிராக படையெடுத்து சென்றது யார்? கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும். சரியா? அடுத்து வரேன். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 ஜூன் மாதம். நோட் பண்ணிக்குவோம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஜூன் 1801. ரைட்டா? அடுத்து வரேன். முக்கியமான இது நோட் பண்ணிங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார்? மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார்? மருது சகோதரர்கள். 1801. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு திருச்சிராப்பள்ளி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அடித்து ஒரு 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. எங்கெங்க? ஆற்காடு நவாபின் அரண்மனையிலையும் திருச்சி கோட்டை சுவரில் 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. அதை கொஞ்சம் பார்த்து வச்சு. ஆங்கிலேய படைகளுக்கு மேலும் வலுவிட்ட வங்காளம், இலங்கை, மலாயா போன்ற இடங்களிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன. ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த மன்னர்கள் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் ஆங்கிலேயருக்கு ஆதரவளிச்சிருப்பாங்க. இதை பார்த்துக்கமா. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மருது சகோதரர்கள் கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை தாட்டியிருப்பாங்க. எத்தனை வீரர்கள்? அதான் சின்ன மருது மட்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை தாட்டியிருப்பார். சரியா? அடுத்து வர தஞ்சாவூர், திருச்சி பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் ஆங்கிலேயரை தாக்கிய ஆண்டு 1801. பார்த்து வச்சுங்க. இதை பார்த்துக்கமா. இதெல்லாம் முக்கியமானது. ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை இணைத்து கொண்ட ஆண்டு எது? 1801. ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை இணைத்து கொண்ட ஆண்டு 1801. மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் கோட்டை தூக்கிடப்பட்டிருப்பாங்க. ஆமாம் தானே? மருது சகோதரர்கள் எங்கே தூக்கிடப்பட்டிருப்பாங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டை. எந்த கோட்டை?
திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. 1801 அக்டோபர் 24. அக்டோபர் 24 என்ன தினம்? ஐநா தினம். ஐநா தினம் எப்போ? அக்டோபர் 24. அதையும் பார்த்து வச்சு சரியா. ஊமைத்துறையும் சிவத்தாயும் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிடப்பட்ட நாள் பார்த்தீங்க நவம்பர் 16. ஊமைத்துறையும் சிவத்தாயும் தூக்கிடப்பட்ட நாள் நவம்பர் 16. அடுத்தது மலையாளி பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்ட கிளர்ச்சியாளர் எண்ணிக்கை 73 பேர். ஓகேவா. திருச்சிராப்பள்ளி பேருக்கு அப்புறம் மலையாள பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டவங்க மொத்தம் 73 பேர். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. நோட் பண்ணிங்க. வேல்ஸ் இளவரசர் தீவு என அழைக்கப்பட்டது பினாங்கு தீவு. அதாவது மலையாளில் பினாங்கு தீவு. ரைட்டா. இரண்டாவது பாளையக்காரர் போர், அதாவது 1800 மருது சவர்களை செஞ்சாங்க இல்லையா போர், அந்த போர் தான் இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1800 1801. சரியா. அடுத்து இந்த கேள்வி நோட் பண்ணிங்க. கர்நாடக உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது 1801 ஜூலை 31. 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை. சரி, இந்த 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கைப்படி என்ன நடந்திருக்கும்? ஆங்கிலேயர் வந்து இந்த பாளையக்காரன் வந்து நேரடி கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருப்பாங்க. பாளையக்காரன் முறை ஒழிச்சிட்டு ஆங்கிலேயர் டேட்டா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட்சியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா. இதான் கர்நாடக உடன்படிக்கை. அடுத்து வரேன். அதுக்கப்புறமும் இந்த பாளையங்களாம் சண்டை போட்டதுக்கு அப்புறமும் தீரன் சின்னமலை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ரைட்டா. தீரன் சின்னமலை இவர் எங்கே பிறந்திருப்பார்? சென்னிமலை, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்திருப்பார். இவரோட என்ன பேர் தான்? தீர்த்தகிரி. என்ன பேர்? தீர்த்தகிரி அழைக்கப்படுறது தீரன் சின்னமலை. ஓகேவா. இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர். எந்த நாடு? கொங்கு நாட்டு பாளையக்காரர். ஆங்கில கிழக்கு தேவனை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரன்னா தீரன் சின்னமலை தான். கொங்கு நாடு எந்தெந்த பகுதியில் உள்ளடக்கியது பார்த்துங்க? சேலம், கரூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கியது தான் என்னது? கொங்கு நாடு. இதெல்லாம் முக்கியமான நோட் பண்ணிக்கலாம். தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றிருப்பார். நவீன எந்த படையில் இருந்திருப்பார்? பிரெஞ்சு படை. அதான் பண்ணிச்சு. தீரன் சின்னமலை நவீன போர் முறையை பயிற்சி பெற்ற இராணுவம் பிரெஞ்சு படையிலிருந்து நவீன போர் முறையை பயிற்சி பெற்றிருப்பார். நோட் பண்ணிச்சு. அடுத்து வரேன். திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவரோட முக்கியமான என்னது? ஓடா நிலை. ஓகே. ஓடா நிலையை தங்கி ஆங்கிலேயை தொடர்ந்து எதிர்த்து போராட ஒரு கோட்டையை கட்டியவர் தீரன் சின்னமலை. அதே போல் மறைந்திருந்து தாக்கும் என்ன முறை? கொரில்லா முறை. கொரில்லா முறை இவரும் பின்பற்றியிருப்பார். கொரில்லா முறையில் சண்டை போட்டிருப்பார் இவரும். பார்த்துச்சுங்க. அடுத்து வரேன். தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேயர் தாக்க 1800 யாருடைய உதவியை பெற முயன்றார்? பண்ணியவா. அதாவது தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்கிறத தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் பிரிட்டிஷ்காரங்களை தாக்கிறதுக்காக யாருடைய உதவியாக ஹெல்ப் பண்ணுறதை கேட்கறதுக்கு போயிருப்பாருன்னா மராத்தியார்ட்டையும் மருது சகோதரர்ட்டையும். ஓகேவா. காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தவர் தீரன் சின்னமலை தான். இதை நோட் பண்ணுங்க. சின்னமலை யாரால் காட்டி கொடுக்கப்பட்டார்? தனது சமையல்காரன் நல்லா பண்ணாலும் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார். சரியா. நோட் பண்ணுங்க. தீரன் சின்னமலை எங்கே தூக்கிடப்பட்டார்? சங்ககிரியில் தூக்கிடப்பட்டார். சங்ககிரியில் தூக்கிடப்பட்டார். வருஷம் 1805. சிவசுப்பிரமணியன் எங்கே தூக்கிடப்பட்டார்? நாகலாபுரம். ஓகேவா. தீரன் சின்னமலைனா சங்ககிரி. அடுத்து பாருங்க. வேலூர் கலையம் நடைபெற்றது 1806 ஜூலை 10. 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்ட இடம் வேலூர் கோட்டை. திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்ட இடம் என்னது? வேலூர் கோட்டை. அடுத்து வரேன். 1803 சென்னை மாகாண கவர்னராக இருந்தது யார்? என்ன பண்ணியுமா? 1803 சென்னை மாகாணத்தில் கவர்னராக இருந்தது யார்? வில்லியம் காவண்டிஸ் பிரபு. அது சும்மா நினைக்கிறேன். காவண்டிஸ் பிரபு. அடுத்து வரேன். ஜூன் 1806 ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய தலைப்பாயை அறிமுகப்படுத்திய இராணுவ தளபதி. பண்ணிக்குவோம்.
அதாவது புதிய விதிமுறை அறிமுகம் செஞ்சது யாருன்னா கர்னல் கராக்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க அந்த புக்கில். இதில் வந்து அக்னியோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? அதாவது வேலூர் பிரச்சனை ஏற்படுத்த முக்கிய காரணம் தொப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஐரோப்பிய தொப்பியை ஒத்து இந்த சிலுவை சின்னத்தினுடைய தலைப்பாகை அறிமுகம் செஞ்சது தான் காரணம் சொல்லியிருப்பாங்க. அதை அறிமுகம் செஞ்சது அக்னியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் 10th புக்கில் சர் ஜான் கிராடாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. அது ராணுவ விதிமுறை இல்லை, அது சொல்லியிருப்பாங்க. தொப்பியும் அவர் தான் அறிமுகத்தினார், எல்லாமே அவர் தான் அறிமுகத்தின மாதிரி எல்லாமே சேர்த்தாமல் சொல்லியிருப்பாங்க. அது இந்து மற்றும் முஸ்லீம் வீரர்கள் அக்னியூ தலைப்பாகையை எதிர்த்தனர். ஆமாம் தானே? இந்துக்களும் முஸ்லீம்களும் என்ன பண்ணிப்பாங்க? அக்னியூ தலைப்பாகையை எதிர்த்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வரேன். ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றவர் திப்புவின் மூத்த மகன் பதே கைதர். நோட் பண்ணிக்கோங்க, பதே கைதர் நோட் பண்ணிச்சு, முக்கியமான ஆள். அடுத்து வரேன். ஜூலை 10ஆம் நாள் விடிய காலை எப்போ? வேலூர் காலம் எப்போ? 1006 ஜூலை 10. ஓகேவா? விடிய காலை 1வது மற்றும் 23வது படைப்பிரிவு. நோட் பண்ணிங்க, 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்தவங்க தான் புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. சரியா? கிளர்ச்சியாளர்களில் முதல் பலியானது டான்கோட். கோட்டு போட்டிருந்தவர். ஓகேவா? கோட்டு சட்டை போட்டிருக்கிறது தான் முதல் பலியானது. ரைட்டா? அடுத்து 2வது பலியானது வேலூர் பிரச்சனை 2வது பலி யாரு? சூழலை விசாரித்து அறிந்த பொழுது அப்போ பலியானது. ரைட். அடுத்து வரேன். கிளர்ச்சியாளர்கள் யாரை தங்களை புதிய ஆட்சியாளர்கள் அறிவிச்சிருப்பாங்க? என்ன பண்ணிக்கோங்க. அதாவது வேலூர் புரட்சியில் வேலூர் கோட்டையில் அந்த புரட்சியை அடக்கி ஒடுக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்றுக்கு அப்புறம் அந்த பகுதியில் அந்த வேலூர் கோட்டையில் யாரை வந்து தலைவராக அறிவிச்சிருப்பாங்கன்னா பதே கைதரை தான். ஓகேவா? அவங்களோட கொடி என்னன்னா புலிக்கொடி. என்ன கொடி? புலிக்கொடி எழுதியிருப்பாங்க. சரியா? வேலூர் புரட்சி அடக்குனது யாரு? ஜில்லஸ்பி. ஓகேவா? வேலூர் புரட்சி அடக்குனது யாரு? ஜில்லஸ்பி. கோட்டையை வெளியே இருந்த ராணிப்பேட்டைக்கு விரைந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தது யார்? அதாவது மேஜர் கூட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். வேலூர் புரட்சியில் வேலூர் புரட்சி நடக்குது, பெரிய கலகம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தது யாருன்னா மேஜர் கூட்ஸ். மேஜர் கூட்ஸ். இந்த மேஜர் கூட்ஸ் யார் அழைச்சி இருப்பான்னா கேப்டன் யங்குன்னு ஒருத்தர் இருப்பார். கேப்டன் யங்கு. இவரோட தலைமையில் தான் குதிரை படை அழைச்சிட்டு என்ன வருவார்? வேலூர் கோட்டைக்கு வருவார். கேப்டன் யங்கின் தலைமையில் அழைச்சிட்டு வருவார். சரியா? அது கழகத்தில் கொல்லப்பட்டவர்கள் பார்த்து 113 ஐரோப்பியர்கள், 350 சிப்பாய்கள். இதெல்லாம் பண்ணுவாங்க. திப்புவின் குடும்பத்தினர் எங்கு நாடு கடத்தப்பட்டாங்க? கல்கத்தாவுக்கு. அதாவது வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க திப்புவின் குடும்பத்தினர். சரியா? வேலூர் கழகத்தின் விளைவாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங். வில்லியம் காவண்டிஸ் பிரபு. சரியா? வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங். அடுத்து பாருங்க. சிவகங்கைனா மருது சகோதரர்கள். ஓகேவா? சிவகங்கை எப்போ மீண்டும் கைப்பற்றப்பட்டது? 1780 கைப்பற்றியிருப்பாங்க. சரியா? 1772 போர் நடந்திருக்கும். அதை பார்த்து வச்சுங்க. திருநெல்வேலினா பாளையக்காரர்கள், திண்டுக்கல்னா கோபால நாயக்கர், மலபார்னா கேரளவர்மன். ஆமாம். மைசூரில் ஆட்சி பண்ணது யார்? கிருஷ்ணப்ப நாயக்கர். துண்டாஜினா கன்னடா மராத்தியர். ஓகேவா? அதாவது இவங்கெல்லாம் பாளையக்காரர்கள். எந்தெந்த பகுதியில் யார் பாளையக்காரர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான். அடுத்து வரேன். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. வேலூர் புரட்சியின் போது படை தளபதியாக இருந்தது யாருமா? வேலூர் புரட்சியின் போது படை தளபதியாக இருந்தது சர் ஜான் கிராடாக் தான். அடுத்து வரேன். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்தியாவில் கல்வி எப்படியெல்லாம் வளர்ந்தது, அதுக்காக பங்காற்றினது யார், அதுக்காக என்னென்ன குழுக்கள்லாம் கொண்டு வரப்பட்டது, இதெல்லாம் பார்க்கணும். சரியா? பாரு. வேதம் என்ற சொல் எம்மொழி சொல்னா சமஸ்கிருதம். வேதங்கிறது எந்த மொழி சொல்? சமஸ்கிருத சொல். ஓகேவா? அதோட பொருள் என்ன? அறிவு. அதோட பொருள் என்ன?
அறிவு. இந்த வேதம்ங்கிற சொல்லு எதுலேருந்து வந்ததுன்னா வித்து. எதுலேருந்து? வித்து என்ற பொருளே வந்தது தான் வேதம். ஓகே, வித்து அப்படிங்கிறதோட பொருள் வந்து அறிதல். வித்துனா என்ன பொருள்? அறிதல். இந்த வித்துலேருந்து தான் வேதம்ன்ற பொருள் வந்துச்சு. வேதம்னா அறிவு. எந்த மொழியில்? சமஸ்கிருதம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். எதாவது பண்ணுங்கம்மா. தட்சசீலம் எங்கே அமைஞ்சிருக்கு? அதை பண்ணிங்க. முக்கியமான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. தட்சசீலம் அமைஞ்சுள்ள பகுதி பாகிஸ்தான். அதாவது வடமேற்கு பாகிஸ்தான். அடுத்து எந்த வருஷம் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது? 1980. ரைட்டா? தட்சசீலத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு 1980. ரைட்டா? இதை பாருங்க. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை கண்டுபிடிச்சது யாரு? இடிபாடு கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் ஏஎஸ் உருவாக்குனது யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். வருஷம் 1861. ஓகேவா? அடுத்து வரேன். சாணக்கிய அர்த்தசாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தை தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது? நோட் பண்ணிக்குமா. அர்த்தசாஸ்திரத்தை எழுதுனது யார்? சாணக்கியர். அர்த்தசாஸ்திரம் எழுதுனது யார்? சாணக்கியர். அவர் எங்கே இருந்து தொகுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலத்தில் தான். தட்சசீலம் இருக்கு இல்லையா, அங்கே இருந்தால் அர்த்தசாஸ்திரத்தை சாணக்கியர் எழுதினாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? மடாலயங்கள் விவகாரங்கள் தங்கள் கல்வியை நம்ம கல்வி பணியை மேற்கொண்டவர்கள் பௌத்த சமய அறிஞர்களாம். பார்த்தேன். இதுதான் பண்ணியம்மா. பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற கல்வி நிலையங்களாக இருந்தது என்ன? புகழ்பெற்ற கல்வி நிலையங்களாக இருந்தது என்னென்ன? தட்சசீலம், நாலந்தா, நம்ம தெரிஞ்சது தான். ஓகேவா? ஆனால் வல்லபி, விக்ரமசிலா, ஒண்டாபுரி, ஜகத்தாலா இதெல்லாமே கல்வி மையமாக இருந்திருக்கு. நாலந்தா எப்போ யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது? 2016. நாலந்தாவில் எப்போ அகழாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? நாலந்தாவில் 1915. இதை பார்த்தேன். நாலந்தாவில் அகழாராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1915. அடுத்து வரேன். நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு? பீகார். ஓகே, அதை பொறுத்து வச்சு பீகாரில் ராஜகிரகம். நாலந்தா பீகார் இடிபாடுகளில் உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. 2016 பார்த்தோம். அடுத்து வரேன். முஸ்லீம் ஆட்சியாளர் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளியில் நிறுவிய ஆண்டு? 11ஆம் நூற்றாண்டில் இறுதி தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளியெல்லாம் நிறுவியிருப்பாங்க. இதை பார்த்தேன். முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளி மக்தப். முஸ்லீம் ஆட்சியாளர் நிறுவிய தொடக்கப்பள்ளி மக்தப். இடைநிலை பள்ளின்னா மதரசா. பார்த்து வச்சுங்க. தொடக்கப்பள்ளினா மக்தப், இடைநிலை பள்ளினா மதரசா. இதெல்லாம் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர்? இல்துமிஷ். டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? இல்துமிஷ். அப்போதைக்கு அறிவியல் பாடங்களை ஊக்குவிச்சது யார்? அறிவியல் பாடங்கள் நீங்கள் கற்றுங்க அப்படின்னு சொன்னது ராஜா ஜெய்சிங் சொல்லியிருப்பாப்புல. இடைக்கால இந்தியாவில், அதாவது இடைக்காலத்தில் முஸ்லீம்கள் ஆட்சி தான் அதிகமாக இருந்திருக்கும். இடைக்காலத்தில் யாரோட ஆட்சி இருந்திருக்கும்? முஸ்லீம் ஆட்சி. அப்போ இடைக்கால இந்திய கல்வி முறை யாரோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா முலேமா, அதாவது முஸ்லீம் உலேமா அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் உலேமாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து வரேன். அகோபில மடத்தில் கல்விக்காக தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர்? அகோபில மடத்தில் கல்விக்காக தங்களது பங்களிப்பை கொடுத்தது யாருன்னா ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜர். பார்த்தேன். இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய போர்ச்சுகீசியர். பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க. கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கிய இயேசு சங்கத்தின் உறுப்பினர்? கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கிய இயேசு சங்கத்தின் உறுப்பினர் பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர். இதான் படிக்கணும். கோவாவில் முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட வருஷம் 1575. பார்த்து வச்சுங்க. அடுத்த இந்த கேள்வி பாரு. கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கு என்ன பண்ண? கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. இதை உருவாக்குனது ஜான் கிர்னாண்டர். ஜான் கிர்னாண்டர். அதாவது கிறிஸ்துவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமய பரப்பு குழு ஒன்று உருவாகியிருப்பாங்க. சமய அமைப்பை
அந்த அமைப்புக்கு பேர் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. அதை உருவாக்குனது ஜான் கிர்னாண்டர். தரங்கம்பாடியில் பள்ளி ஏறியிருப்பார். சிஎஸ் ஜான்கிர் எங்கே இருப்பார்? தரங்கம்பாடியில் பள்ளியை ஏறியிருப்பார். ஓகே, வருஷம் 1812. அடுத்து வரேன். சீகன் பாலுக்கு யார்? அச்சு. ஓகேவா, அச்சு கொண்டு வந்தார் அவர் தான். சீகன் பாலுக்கு புளுச்சோ இருவரும் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரி. என்ன பண்ணீங்க? சீகன் பாலுக்கும் புளுச்சோவும் 2 பேர் சேர்ந்து பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி. யாருக்கு? ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரி எங்கே தொடங்கியிருப்பாங்க? திருவிதாங்கூர். ஓகேவா. அடுத்து வரேன். பண்டைய இந்தியாவில் சமஸ்கிருத கல்லூரி நிறைவேற்ற இடங்கள் மதராஸ், பனாரஸ். கல்கத்தாவில் மிஷினரி கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா டாக்டர் மிடில்டன். டாக்டர் மிடில்டன் கல்கத்தாவின் முதல் பேராயர். பேராயர்னா யாரு? பேராயர்னா சர்ச்சு ஃபாதரா? இல்லையா, சர்ச்சு ஃபாதர் தானே. சரி, கல்கத்தா முதல் பேராயர் யாரு? மிடில்டன். பார்த்துங்க. அடுத்து வரும். வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவர் எல்பின்ஸ்டன். வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தது யார்? எல்பின்ஸ்டன். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்திய கல்வி கட்டங்கள். அதாவது ஆங்கிலேய ஆட்சியில் கல்வி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலகட்டமாக பிரித்து வச்சுருப்பாங்க. ரைட்டா? 1813 1813 முதல் பட்டய சட்டத்திலிருந்து 1853 கடைசி பட்டய சட்டம் வரைக்கும் கல்வி எப்படி இருந்துச்சு. ரைட்டா? அடுத்து 1854 உட்சு கல்வி அறிக்கையிலேருந்து 1900 நீதிக்கட்சி ஜெயிக்கிற வரைக்கும் கல்வி எப்படி இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1921லேருந்து நமக்கு சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் கல்வி எப்படி இருந்துச்சு. ஓகேவா? அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சுன்னு 3ஆக பிரித்து சொல்கிறாங்க. 1813ங்கிறது முதல் பட்டய சட்டம். சரியா? 1853ங்கிறது கடைசி பட்டய சட்டம். சரியா? 1854 என்ன கல்வி அறிக்கை வந்திருக்கும்? உட்ஸ் கல்வி அறிக்கை வந்திருக்குமா? 1920 நீதிக்கட்சி. ஓகேவா? நீதிக்கட்சி வரைக்கும். அதுக்கப்புறம் நீதிக்கட்சி வந்ததுக்கப்புறம் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் கல்வியை 3 காலகட்டமாக பிரிச்சுருக்காங்க. சரியா? பாரு, 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சது. ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சால் பட்டய சட்டம் எதுன்னு கேட்பான். 1813 முதல் பட்டய சட்டம். சரியா? 1793 தான் முதல் பட்டய சட்டம். 1813 2வது பட்டய சட்டம். அதை பார்த்து வச்சு. அடுத்து வரேன். கீழ் திசைவாதிகள் பயிற்று மொழியாக விரும்பிய மொழிகள் சமஸ்கிருதம், பாரசீகம். இந்த கேள்வி நோட் பண்ணிக்கமா. 34 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1854. மெக்காலே கல்விக்குள் எப்போ? 1835. சரியா? சரி, சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை எப்போ பார்த்தீங்கன்னா 1854. கண்டர் குழு 1882. யாரோட ஆட்சி பீரியடு? ரிப்பன் பிரபு. ஓகேவா? கண்டர் குழு 1882. அடுத்து வரேன். இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது கண்டர் குழு தான். நோட் பண்ணிக்கமா. இந்தியாவில் அதான் சாரி கண்டர் குழுன்ட்டனா சைடு. இந்தியாவில் ஆங்கில கல்வி மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது உட்ஸ் கல்வி அறிக்கை. ஓகேவா? உட்ஸ் கல்வி அறிக்கை. நோட் பண்ணிச்சு. சரி, இப்போ உட்ஸ் கல்வி அறிக்கை என்ன சொல்லுது? முக்கியமான நோட் பண்ணிங்க. உங்களுக்கு எக்ஸாமில் கேள்விகள் இப்படி தான் இருக்கும். கூற்று 1 இந்தியாவில் ஆங்கில கல்வி மகாசாசனம் உட்ஸ் கல்வி அறிக்கை அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று 1 கொடுத்துருவாங்க. கூற்று 2 இதாக இருக்கும். அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை உட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த கூட்டு தெரிஞ்சால் தான் இவ்வளோ ஆன்சர் பண்ண முடியும். தெரியலன்னா மாட்டிப்பீங்க. பார்த்தேன். யாருக்கு? அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்வியின் முதல் அறிக்கைனா தான் உட்ஸ் கல்வி அறிக்கை. சரியா? நோட் பண்ணிச்சு. இது கூற்று 1ஆகவும் இது கூற்று 2ஆகவும் இருக்கும். பார்த்து அடுத்து வர. இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியும் முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய உட்ஸ் கல்வி அறிக்கை. இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு
நோட் பண்ணிங்க. மாநில கல்வி மீது முழு கட்டுப்பாடுனா கொண்டு இருக்கும். மாநில கல்வி மீது முழு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து தான் ஒடிசி கல்வி அறிக்கை. அடுத்து இந்திய அரசு சட்டம் எப்போமா 1935. நோட் பண்ணிங்க. இதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் தான். மாகாணத்தில் சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் இது. மாகாணத்தில் சுயாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம். சரியா? மத்திய ரட்டாட்சி, மாகாணத்தில் சுயாட்சியா? அடுத்து பாருங்க. என்ன பண்ணியா? சர்ஜான் கல்வியறிக்கை 1944. சார்ஜன் கல்வியறிக்கை 1944. நம்மளோட சொல்லியிருந்தேன் சர்ஜான் கல்வியறிக்கை எதுக்கு? இதுவும் கல்வியை மேம்படுத்துறது தான். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மக்களுக்கு கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1944 சர்ஜான் கல்வியறிக்கை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சர்ஜான் கல்வியறிக்கை 44 48 ஆயிடு. அடுத்து வரேன். வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்குனது யார்? காந்தி. 1937. அகிம்சை முறையில் மக்களுக்கு கல்வியாக கற்றுக் கொடுக்கணும், அதே படிக்கக்கூடிய குழந்தைகளும் அகிம்சையாக வாழணும், அகிம்சையாக வளரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எப்போ? 1948. ரைட்டா? இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1952 to 53. பார்த்து இடைநிலை கல்விக்குழு. அடுத்து வருவாங்க. கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்டது 1964. கோத்தாரி கல்விக்குழு எப்போ? 1964. அவரோட தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்து அடுத்து வரேன். சரி, 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். என்ன பண்ணீங்க? 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதுமே, இந்திய நாடு முழுவதுமே ஒரே மாதிரியான கல்வி அமைப்பாக பரிந்துரைக்கணும் அப்படி சொன்னது டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரியா? என்ன பண்ணீங்க? நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். முதல் தேசிய கல்விக் கொள்கை 2 முறை சொன்ன ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இங்கே தான் இருக்குது, இந்த பாட்டில் தான் இருக்குது. பாருங்கள். முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது 1968. இதே புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா 1986. இந்த புதிய கல்விக் கொள்கை சிறிய மாற்றத்தை கொண்டு வர சட்டம் 1992 தான் புதிய கல்விக் கொள்கை மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த 3 நோட் பண்ணி வச்சு. கல்வி மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு எப்போ மாற்றப்பட்டது? எந்த ஆண்டு வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்திருக்கும்? 1976 வரைக்கும் இருந்திருக்கும். 76 என்ன பண்ணியிருப்பாங்க? 42ஆம் சட்டத்தின்படி கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. சரியா? அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டம், அதுக்கு பேர் என்னது? சர்வ சிக்ஷா அபியான் யோஜனா. சர்வ சிக்ஷா அபியான் யோஜனா, SSA. ஓகேவா? அனைவருக்கும் கல்வி. அடுத்து இதை பாருங்கள். அனைவருக்கும் இடைநிலை கல்வி. அனைவருக்கும் இடைநிலை கல்வினா RASA. RASA என்னது? ஃபுல் ஃபார்ம் ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான். RMASA. ஆமாம், RMASA. ஓகேவா? இப்போ பார்த்து வச்சு ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது யாருக்கு? இடைநிலை கல்வி திட்டம். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அடுத்து வரேன். இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டம். நோட் பண்ணிக்குமா? இதுதான் நமக்கான கேள்வி. இதுதான் இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டம் 2009. கல்வி உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷனா? கல்வி உரிமை சட்டம் RTE. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2009. இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டம் தான் 2009. 2005 என்ன கொண்டு வந்திருப்பாங்க? RTE 2009 2005. RTE 2009 தான். ரைட் டு எஜுகேஷன் தான் 2009 தான். அடுத்து வரேன். அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. அனைவருக்கும் கல்வி அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க. சரி, இந்த RTE என்ன சொல்லுது? 6 முதல் 14 வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் சட்டம் RTE. இதெல்லாம் என்ன பண்ணிக்குவோம்? கூற்று 1ல் இதை கொடுத்துட்டு வேறு ஏதாவது 2009 தொடங்கப்படுதுன்னு 2வது கூட்டில் கொடுத்துருப்பான். இதெல்லாம் தெளிவாக படிச்சு வச்சுருக்கு. 6 முதல் 16 வயது வரை உள்ள
குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை கொடுக்குது. அடுத்து வரேன். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது? நோட் பண்ணிங்க. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது? 11வது ஐந்தாண்டு திட்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் 11வது ஐந்தாண்டு திட்டம். ஆர்ஏஎஸ்சி ஏதாவது இருக்கா? எல்லாமே ஆர்எம்எஸ்சி தானே? ரைட். 15 முதல் இது வந்து 6 முதல் 14 இது முதல், அதாவது ஆர்டிங்கிறது 6 முதல் 14 இதுலேயே பார்த்துங்க. 6 6 6 6 இவ்வளோ பார்த்துங்க. ரைட்டா? அடுத்து வரேன். 15 முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு இடைநிலை கல்வி அளிக்கும் திட்டம் ஆர்எம்எஸ்சி. ஆர்எம்எஸ்சி. ரைட்டா? பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு சமக்கர சிக்ஷா. எதுக்காக? பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு சமக்கர சிக்ஷா. அடுத்து வர ஆர்எம்எஸ்சி ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியது சமக்கர சிக்ஷா. தேசிய கல்விக் கொள்கையை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆண்டு. தேசிய கல்விக் கொள்கையை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆண்டு 2017. தேசிய கல்விக் கொள்கை அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு. என்ன பண்ணிக்கமா? தேசிய கல்விக் கொள்கை எப்போ அறிக்கை சமைச்சிருக்காங்க? 2019. இட்சிங் சீன அறிஞரா? பார்த்து வச்சோமா? இட்சிங் சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியருங்கிறது கொச்சி பள்ளியெல்லாம் உச்சக்கல்வி வரைக்கும் நம்ம தெரிஞ்சதான். இந்தியா கல்வியின் மகாசாசனம். சரஸ்வதி மகாலை கட்டினது யார்? 2ஆம் சரபோஜி. சர் தாமஸ் மன்றங்கிறது மேற்கத்திய மதராஸில் ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து வர இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. அடுத்து வர இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்தியாவில் தொழில்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது அதை பற்றி பார்க்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு பாரு, பருத்தி உற்பத்தி பிறப்பிடாது சொல்லிப்பார். அதாவது எட்வர்ட் பெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் வந்து டைலாக் சொல்லியிருப்பார். என்னன்னா, பருத்தி உற்பத்தி பிறப்பிடம் இந்தியா என்றும் இது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்துவங்கிருது அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட்டா? சொன்னது யாருன்னா பெயின்ஸ். யார்? பெயின்ஸ். ஓகேவா? பருவ கிள்ளும்போது வலிக்குமா? பெயினாக இருக்கும் அப்படியே ஆமாச்சு. பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர். பார்த்துக்கம்மா. பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் இந்தியாவில் கண்டு வியப்படைந்த பொருட்கள் என்னென்ன? அதாவது பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டு இங்கே மயிலாசனம், பட்டு, தங்கத்திலான தரையிருப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வியப்படைகிறாரு பெருசாக. ஓகேவா? இங்கே இவ்வளோ இருக்கா, இவ்வளோ அழகாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்து வியப்படைகிறாரு. வியப்படைஞ்சது யார்? தவர்னியர். ஓகேவா? எந்த நாட்டு பயணி? பிரெஞ்சு நாட்டு பயணி. ஆமாச்சேன். பெஞ்சு மேலே ஏறி நிற்கிறது தவறு. அப்போ தவர்னியர். அடுத்து பாரு, மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்துக்கு பெயர் பெற்றது தெரிஞ்ச சௌராஷ்டிரா. வெண்கலத்துக்கு பெயர் பெற்றது சௌராஷ்டிரா. இன்னொரு பயணி இருப்பார். ஷாஜகான் ஆட்சியும் போது இந்தியாவுக்கு வந்தது யார்? பெர்னியர். ஷாஜகான் ஆட்சியும் போது இந்தியாவுக்கு வந்தது யார்? பெர்னியர். அது என்ன பண்ணீங்க? இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியப்படைந்தார். ஷாஜகான் ஆட்சியும் போது இந்தியாவுக்கு வந்தது பெர்னியர். ஆமாம், ஷாஜகான். அடுத்து வர தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது வங்காளம். அப்பனையமா, அதாவது மணி தயாரிக்கப்படுறதுக்கு தேவையான உலோகத்துக்கு, அதாவது வெண்கலத்துக்கு பெயர் பெற்றது சௌராஷ்டிரா. தகரத்துக்கு வங்காளம். மஸ்லி ஆடைகளுக்கு டாக்கா. மஸ்லி ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம் டாக்கா. ரைட்டா? அடுத்து 2000 ஆண்டுகள் பழமையான எகிப்தின் கல்லறையில் உள்ள மம்மிக்கள் மிகச்சிறந்த தரம் வாய்ந்த இந்தியா மஸ்லிம் ஆடைகளை கொண்டு, அதாவது மம்மி படம் பார்த்துட்டீங்களா? அந்த இடத்துல மம்மிக்களை எதை சுற்றி போட்டிருப்பாங்க? ஒரு துணியை சுற்றி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த துணி என்னது? மஸ்லிம் ஆடைகள். ஓகேவா? அதே பாரு, ஒரு 50 மீட்டர் அளவு கொண்ட அந்த மெல்லிய மஸ்லிம் துணியை ஒரு தீப்பாட்டிக்குள்ளே வச்சு அடைக்கிடலாமா? ரைட்டா? அதை பார்த்து வச்சு
இந்திய தொழில்களை வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன? அதாவது இதை தான் எக்ஸாமில் கேட்பான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஈஸியாக தான் இருக்கும். பாரு, ஆட்சியாளர்கள் யாரும் ஆதரவு கொடுக்கலை. ஓகேவா? உற்பத்தியாளர் மூலப்பொருட்களை ஏற்றுமதியாளராக மாறுதல். அதாவது உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக மாறிட்டாங்க. அதனால் அடுத்து வரேன், இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி. அதாவது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டாங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு வேறு துணிகளை மிஷினில் தயாரித்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ இயந்திர தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான போட்டி வந்து அதிகமாகிடுச்சு. அடுத்தது ஆங்கிலேயரையும் வர்த்தக கொள்கை. அவங்க வந்து நிறைய கொள்கைகளை கொண்டு இருப்பாங்க வர்த்தகத்தை. ஓகேவா? அதுக்காக தொழில்மயமாதல், தொழில்மயம் அழிதல். இதை பார்த்துக்கோங்க, நம்ம தெரிஞ்சதான். இந்தியாவின் பழமையான தொழில் என்னது? நெசவு தொழில். பிரிட்டனில் உற்பத்தியான பொருட்களின் சந்தேகம் மாறின நாடு இதுதான், இந்தியா தான். பிரிட்டனில் அங்கே எல்லா பொருட்களையும் தயாரித்து இந்தியாவில் ஒன்றாவது குதிச்சாங்க. ரைட்டா? அடுத்து வரேன், செல்வ சுரண்ட கோட்பாடு. முக்கியமானது செல்வ சுரண்ட கோட்பாடு என்ற புத்தகத்தில் இருந்தால் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. நோட் பண்ணிச்சோங்க, செல்வ சுரண்டல் கோட்பாடு. அடுத்தது ஆங்கிலேய இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதும் இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொன்னது யார் தான்? தாதாபாய் தான். அதாவது 1860 ஒடிசா பஞ்சம் அப்படி ஒரு பஞ்சம் ஏற்படும், மிகப்பெரிய பஞ்சம். ஓகேவா? அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிப்பானா, அப்போ தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து அனலைஸ் பண்ணுவார். இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் வந்து கிட்டத்தட்ட 200 பவுண்டு, எத்தனை பவுண்டு? 200 பவுண்டு உணவு தானியங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவிலேருந்து அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதை பார்த்துட்டு தான் தாதாபாய் நவ்ரோஜி எழுதுவார். என்னன்னு, இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. எப்போ 67 68 1867 68 அந்த பேரில் எழுதியிருப்பார். சரியா? அடுத்து பாருங்க, அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட வருஷம் 1839. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட வருஷம் 1839. அதே நேரத்தில் தான் காப்பி தோட்டமும் தொடங்கப்பட்டது. பார்த்து வச்சுக்கோங்க, அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட வருஷம் 1839. இதே வருஷத்தில் தான் காப்பி தோட்டமும் நிறுவப்பட்டது. ஓகேவா? ஆமாம். அடுத்து வரேன், பருத்தி நூற்பாலை எங்கே தொடங்கப்பட்டதுன்னா பம்பாயில். வருஷம் 1854. ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டிருக்கும். ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டிருக்கும். பம்பாயில் பருத்தி நூற்பாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1854. இதை பார்த்து வச்சுக்கேன். அடுத்து வரேன், கல்கத்தா அருகில் ரிஸ்ரா. கல்கத்தாருக்கு அருகில் ரிஸ்ரா. ராங்க யாரில்? ரிஷியாவில் ரிஸ்ரா. ரிஸ்ரா என்ற இடத்தில் ஹூக்ளி பள்ளத்தாக்கில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. அதாவது ஹூக்ளி அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் தான் சணல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கும். மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளின்ற ஆற்றங்கரையில் தான் சணல் அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கும். ஓகேவா? அங்கே சணல் தொழிற்சாலை ஒன்று தொடங்கியிருப்பாங்க. சணல் தொழிற்சாலை தொடங்கியிருப்பாங்க. வருஷம் 1855. முதல் காகித ஆலை கல்கத்தா அருகே உள்ள பாலிகஞ்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன பண்ணிக்கோமா, 1870. முதல் காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் பாலிகஞ்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு 1870. பேப்பர் வாங்கியிருக்கீங்களா கடையில் ஏர்போர்ட் சீட்டு? அதில் என்னென்ன ஜிஎஸ்எம்லாம் இருக்குது? 70 80 70 தான் தரம் குறைஞ்சி, அவ்வளோ வச்சுக்கலாம். 70ங்கிறது தரம் குறைஞ்சி. அப்போ 1870 முதல் காகித ஆலை தொடங்கியிருப்பாங்க. ரைட்டா? அதை பார்த்துச்சு. கான்பூரின் முக்கியத்துவம் பெற்ற தொழிற்சாலைகள். கான்பூர்னால என்ன தான்? கம்பளி தோல் தான். இதுவே தமிழ்நாட்டில் வேலூர். தமிழ்நாட்டில் எங்கே? வேலூர். வாணியம்பாடி வேலூர். அதான் பார்த்துச்சேன். கான்பூரில் முக்கியத்துவம் பெற்ற தொழில்கள் கம்பளி தோல். அடுத்து வரேன், குல்டி என்ற இடத்தில் முதல் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட ஆண்டு. நவீன முறையில் எஃகு தயாரிச்சிருப்பான் எங்கன்னா குல்டியில். வருஷம் 1874. அடுத்து வரேன், இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை யாரை சேரும்? ஜாம்ஷெட்ஜி டாட்டா. ஜாம்ஷெட்ஜி டாட்டா. இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை டாட்டா. ஓகேவா? ஜாம்ஷெட்ஜி டாட்டா. இது பார்த்தேன். ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1907. அப்படி இல்லைன்னா 1911. 1907 இல்லைன்னா
11 மேக்ஸிமம் உங்களுக்கு 1907 தான் இருக்கும். ஓகேவா? இன்னொரு புக்கில் 10th 1907 கொடுத்துருப்பான், 1911 கொடுத்துருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. அடுத்து வரேன். 1861ஆம் ஆண்டு 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வே நீளம் 1914ஆம் ஆண்டு எத்தனை கிலோமீட்டர் நீளமாக அதிகரித்தது? 55,773 பார்த்து வச்சுக்கேன். சுவேஸ் கால்வாய் எப்போமா திறந்தாங்க? சுவேஸ் கால்வாய் திறப்பு எப்போ காந்தி பிறந்தார்? 1869. ஓகேவா? அப்போ தான் சுவேஸ் கால்வாய் திறந்திருப்பான். ரைட்டா? சரி, சுவேஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்குமான தூரத்தை எத்தனை கிலோமீட்டர் தூரமாக குறைச்சிருக்கான்? 4987 கிலோமீட்டர் தூரமாக குறைச்சிருக்கு. சரியா? சுதேசி இயக்கம் எப்போ? 1905 இல்லை 1906. சுதேசி இயக்கம் எப்போ? 1906. ஓகேவா? சுதேசி இயக்க தலைமை நடத்துனது யார்? வஉசி. கப்பல் 2 கப்பல். என்னென்ன கப்பல்? லாவோ காளியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலை விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்பு முனைக்கு இடையில விட்டுருப்பாங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1985. NHAI எப்போ நிறுவப்பட்டுச்சு? 95 85? 1995. அதான் பார்த்து வச்சுங்க. ஆடுதுறையில் ஒன்று இருக்குமே, அரிசி நெல் ஆராய்ச்சி நிறுவனம். நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது? ஆடுதுறையில். எந்த வருஷம்? 1985 தானே? அதான் பார்த்து வச்சுங்க. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட வருஷம் 1985. சரியா? இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? கிட்டத்தட்ட 9000 உறுப்பினர்களாம். இதை பார்த்துக்கோங்க, முக்கியமானது. தொழில்துறை கொள்கை தீர்மானம் செய்யப்பட்ட ஆண்டு. முதல் தொழில் கொள்கை எப்போ? 1948. ஓகேவா? அதான் தொழில்துறை கொள்கை தீர்மானம் ஏற்றப்பட்ட ஆண்டு 1948. முக்கியமானது பார்த்து வச்சுங்க. 1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறையானது எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 3 வகைகளாக. இந்த 3த்தையும் கொஞ்சம் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுங்க. 28, 29, 30 பாரு. தொழில்துறை வளர்ச்சியில் உற்பத்தியாளர்கள் விகிதம் துரிதமான வளர்ச்சியை கண்ட காலகட்டம். 50 to 65. 50 to 65. தொழில்துறை வளர்ச்சி பின்னடைவு ஏற்பட்டது 1965 to 80. மீட்பு காலம் கருதப்படுறது 80 to 91. ஓகேவா? நோட் பண்ணிச்சு. தொழில்துறை வளர்ச்சியில் உற்பத்தி சதவீதம் துரிதமான வளர்ச்சியை கண்டது 50 to 65. பின்னாடி போயிட்டது 65 to 80. மறுபடியும் மீட்பு கொண்டு வந்தது 80 to 91. புதிய தொழில் கொள்கை எப்போ? புதிய தொழில் கொள்கை 1991. அதான் புதிய தொழில் கொள்கை. ஓகேவா? அதான் பார்த்து வச்சு. முதல் தொழில் கொள்கைனா 1948. புதிய தொழில் கொள்கைனா 1991. மறந்துடக்கூடாது. உலகின் மிகப்பெரிய போக்குவரத்தில் ஒன்று இந்தியாவின் சாலை போக்குவரத்து. ஆமாம், சாலை போக்குவரத்து தான் மிகப்பெரிய போக்குவரத்து. பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கம் தொழில்மயமாக்கல். இதை பார்த்தேன். மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் இந்தியா எத்தனை இடம்? மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகள் எத்தனை நாடாக உள்ளது? 3 இடம். 5 இடம் 3 இடமா? 5 தானே? சரி, இதை பார்த்தேங்க. 5 3 டவுட்டாக இருக்குது, செக் பண்ணி. மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் இந்தியா எத்தனை இடம்? ஓகேவா? 3 தான் கொடுத்துருக்கு, ஆனால் 5ன்ற மாதிரி எனக்கு தோணுது. செக் பண்ணிங்க. இந்தியாவின் முதல் 3 5 திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது தொழில்துறை தளத்தை உருவாக்குறது. ஓகேவா? வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குறது தான் முதல் 3 5 திட்டத்தோட நோக்கமாக இருந்திருக்கும். சரியா? அடுத்து பொறுத்தே வருமா? தவர்னியர் பெஞ்சு மேலே நிற்கிறது தவறுன்னு சொன்னால் பிரெஞ்சு பயணி. டாக்கானா மஸ்லின் ஆடைகள். தாதாபாய் நவரோஜினா செல்வ செல்வனோட கோட்பாடு. பாலிகஞ்சில் என்ன இருக்குது? காகித ஆலை 1870. ஸ்மித்துனா கைவிலைஞர். அடுத்து வரேன். ஆங்கில ஆட்சியின் நகர்ப்புற மாற்றங்கள். ஆங்கில ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள்.
பாருங்க. பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற நகரங்களாக இருந்தது என்னது? பழங்கால நகரங்கள், பண்டைய நகரங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஓகேவா? அலகாபாத், வாரணாசி, மதுரை பார்த்து வச்சுங்க. இடைக்காலத்தில் புகழ்பெற்ற கோட்டை மற்றும் துறைமுக நகரங்கள் டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ அங்கெல்லாம் இருந்திருக்கு. பார்த்துங்க. என்ன பண்ணிக்கலாம்? யாருடைய வருகை நகரங்களின் வளர்ச்சியில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு? ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் நகரங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி நம்ம என்ன ஆனோம்? கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தோம். சரியா? அப்போ ஐரோப்பியா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தோம். எப்போ ஐரோப்பியா போனாங்களோ அப்போயே நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம்? நம்ம கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்த்தேன். ஆங்கிலேயர் நிர்வாக தலைநகரமாகவும் வணிக மையமாகவும் இருந்த நகரங்கள். ஆங்கிலேயரின் நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் இருந்த நகரம் என்னென்ன? மும்பை, சென்னை, கல்கத்தா. சரியா? அப்படிங்கம்மா. இந்தியாவில் இருப்பு பாதைகளை அறிமுகப்படுத்திய ஆண்டு. இருப்பு பாதை எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? இருப்பு பாதை 1953 மும்பை டு தானே. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிக்கோமா? மதராஸ் நகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1639. அதாவது மதராஸ் மாவட்டத்தை உருவாக்கியிருப்பாங்களே 1939. பிரான்சிஸ் டே வாங்கி புதிய கோட்டையை கட்டியிருப்பாரா 1640. அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. சரி, 1630 கோட்டையை கட்டிட்டாங்க. கோட்டையை கட்டினதுக்கப்புறம் 1956 என்ன நடந்திருக்கும்? சென்னை மாகாணங்கிறது சென்னை மாநிலம் மாதிரி இருக்கும். சென்னை மாகாணம், அதாவது மதராஸ் மாகாணம் மதராஸ் மாநிலம் மாதிரி இருக்கும். என்ன சொல்ல முடியுதா? இந்த மாகாணங்கிறது மாநிலம் மாறி இருக்கும். எப்போ? மாநில மனித உரிமை சட்டம். மனித உரிமை சட்டம் எப்போ? 1956. சாரி, நான் 56 என்னது? சாரி, மாநில மறுசீரமைப்பு சட்டம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் படி 1956 மதராஸ் மாகாணங்கிறது மதராஸ் மாநிலமாக மாறி இருக்கும். பார்த்து வச்சுங்க. அடுத்தது 1969 என்ன நடந்திருக்கும்? இந்த மதராஸ் மாநிலங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பான். எப்போ? 1969. மாற்றினது யார்? CN அண்ணாதுரை. ஓகேவா? அடுத்தது 1996 ஜூலை 17. ஜூன் 17 ஜூலை 17. 1996 ஜூலை 17. ஓகே. அதாவது சென்னைங்கிறத சாரி மெட்ராஸை மெட்ராஸ் அப்படிங்கிறது சென்னையாக மாறி இருக்கும். ஓகேவா? 1996 ஜூலை 17. மதராஸ் மாநகராட்சியின் முதல் மேயர் யார்? அதாவது மேயர் பதவி. அதாவது மதராஸ் மாநகராட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? மதராஸ் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது சர் ஜோசியா சைல்டு. இதெல்லாம் 8ஆம் புக்கில் தான் இருக்குது. சரியா? ரைட்டு. அடுத்து பாருங்க. பம்பாய் நகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1661. ரைட்டா? கல்கத்தா நகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1690. பிளாஸ்டிக் நம்ம தெரிஞ்சது 1757. இப்போ தான் பார்த்தோம். ஆமாம் தானே? இதை பாருங்க. நிர்வாக நோக்கத்திற்காக காலனித்துவ இந்தியா எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது? பார்த்தேன். நிர்வாக நோக்கத்திற்காக காலனித்துவ இந்தியா எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு? மும்பை, கல்கத்தா, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் எங்கே தான்? சென்னை தான். புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் கொடியேற்றினது யார்? ஆர்யா பாஷ்யம். எப்போ? 1936 37. 1935. ஆர்யா பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றின ஆண்டு 1935 36. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1932 ஜனவரி 26 தான் ஆர்யா அப்படி சொல்லக்கூடிய பாஷ்யம்
புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் கொடியேற்றிருப்பாங்க. சரியா? அடுத்து வரேன். வில்லியம் கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கு? கல்கத்தாவில். ஓகேவா? இருட்டறை துயரச்சம்பவம் எங்கே நடந்திருக்கும்? வில்லியம் கோட்டையில் தான் நடந்திருக்கும். சரியா? முகலாய பொழுதுபோக்கு மையமாக இருந்த நகரம் ஸ்ரீநகர். பார்த்தேன். முகலாயரோட பொழுதுபோக்கு நகரமாக இருந்த பகுதி எது? ஸ்ரீநகர். அடுத்து வரேன். இந்து சமய மையங்களாக இருந்த நகரம் கேதார்நாத், பத்ரிநாத். இந்து சமய மையங்களாக இருந்த நகரம் கேதார்நாத், பத்ரிநாத். அடுத்து வரேன். கூர்காக்களுடன் நடைபெற்ற போரின் போது நிறுவப்பட்டது சிம்லா. கூர்காக்களுடன் நடைபெற்ற போரின் போது நிறுவப்பட்டது சிம்லா. சிக்கிம் ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதி டார்ஜிலிங். சிக்கிம் ஆட்சியாளரிடமிருந்து நிறுவப்பட்ட பகுதி டார்ஜிலிங். டார்ஜிலிங்கில் என்ன இருக்குது? நீர்நிலையமா? படையினர் ஓய்வெடுப்பதற்கும் நோய்களிலிருந்து மீளுவதற்குமான இடமா இருந்தது டார்ஜிலிங். பார்த்து வச்சுக்கேன். ஹைட் இந்த இருக்கு பாருங்க. சொன்னல மதராஸ் மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. நோட் பண்ணிங்க. மதராஸ் மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. மதராஸ் மாநகராட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்தது யார்? அதை பண்ணிங்க. இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்கல, அதனால இதை நோட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இப்போக்கே வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே எப்படி இருக்குது? நான் 2 வருஷம் பார்த்த எக்ஸாம் கொஸ்டின்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுவுமே கிடையாது. ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்ன தான் புதுசான கொஸ்டின் தான் எல்லாமே எடுத்துடுறேன். அதனால் இந்த வாட்டி இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம். ரைட்டா? மதராஸ் மாநகராட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்தது சார் ஜோசியா சைல்டு. மேயர் இருந்து வேறு நரேந்திர சிங்னு யாரோ ஒருத்தர் வந்திருப்பார். முதல் மேயர் யாருன்னா நதானியல் ஹக்கின்சன். எந்த ஆண்டின் பட்டய சட்டம் 3 மாகாண நகரங்களில் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவனது? பண்ணியமா. எந்த ஆண்டின் பட்டய சட்டம் 3 மாகாண நகரங்களில் நகராட்சி நிர்வாகத்தை உருவாக்குனது? அதாவது மதராஸ் மாநகராட்சி உருவாச்சு இல்லையா? அதே 3 பகுதியில் நகராட்சி உருவாகி இருக்கும். ஓகேவா? அது எந்த பட்டய சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1793. அடுத்து வரேன். அயோத்தி மற்றும் பம்பாயில் மாநகராட்சி சட்டப்படி அமைக்கப்பட்ட ஆண்டு? அயோத்தி மற்றும் பம்பாயில் நகராட்சி சட்டப்படி அமைக்கப்பட்ட ஆண்டு 1850. நமக்கு மதராஸ் மட்டும் பார்த்துங்க மெயினாக. சரியா? யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக விளங்கியது? ரிப்பன் பிரபு தீர்மானம். சரியா? உள்ளாட்சி அமைப்பை தந்தை யார் தான்? ரிப்பன் பிரபு தான். இந்தியர்களுக்கு சுதந்திரத்தை சுவை அறிமுகம் யார்? ரிப்பன் பிரபு தான். உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் என்று கருதப்படுவது யாருடைய தீர்மானம்? பண்ணிக்குமா. உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம்னா ரிப்பன் பிரபு. ஆங்கில கல்வியின் மகாசாசனம்னா உட்ஸு. ஓகேவா? அடுத்து பாருங்க. மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919. மாண்டேகு சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தப்படி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரைட்டா? 1919. அடுத்து வரேன். மாகாண சுயாட்சியை இந்த அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது? நோட் பண்ணிங்க. மாகாணத்தில் சுயாட்சி, மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வந்தது 1935. சரியா? மாகாண சுயாட்சி இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நோட் பண்ணி வச்சுங்க. மாகாண சுயாட்சிலாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். இந்த வார்த்தையும் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? மாகாண சுயாட்சி இந்திய அரசுனா 1935. பாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி உள்ளடக்கிய உள்ளாட்சி மன்றத்தின் வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 3 கட்டமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஆங்கிலேய ஆட்சி உள்ளாட்சி மன்றத்தை மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு சொல்லிட்டு 1688. அதாவது மதராஸ் மாநகராட்சி உருவாக்கப்பட்டதுலேருந்து ரிப்பன் பிரபு ஆட்சி காலம் வரைக்கும் 1. அடுத்து 2ஆம் காலகட்டம் 1882லேருந்து நீதி கட்சி வரைக்கும் 1. அடுத்து 3ஆம் கட்டம் நீதி கட்சியிலேருந்து நம்ம சுதந்திர அடைஞ்ச வரைக்கும் 1950 வரைக்கும். ரைட்டா? இதை பண்ணிங்க. நமக்கு தெரியும் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு எப்போ தொடங்கப்பட்டது? 1600 டிசம்பர் 31. 1612 ஆங்கிலேயர்களின் தொழிற்சாலை அமைத்த இடம் பிரிட்டிஷ் கால தொழிற்சாலை எங்கே இருக்குது? சூரத். அடுத்து வர தொழிற்சாலை அமைப்பிற்கு ஏற்ற இடம் மதராசப்பட்டினம் என குறிப்பிட்டது யார்? நான் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, அதுதான். தொழிற்சாலை அமைப்பிற்கு ஏற்ற இடமா மதராசப்பட்டினம் அப்படின்ற பகுதியை சொன்னது யார்? பிரான்சிஸ் டே. ரைட்டா?
அடுத்து கூவம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் ஒரு சிறிய பகுதி நிலத்தை பிரிட்டிஷாருக்கு வழங்கியவர், அதான் சென்னையை பிரிட்டிஷாருக்கு கொடுத்தது யார்? தமல்லா வெங்கடபதி. ஓகேவா? சந்திரகிரி மன்னன் அவர் தான் வந்து பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருப்பார். சரியா? எந்த பகுதின்னு கூட பார்த்தேன், கூவம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையே ஒரு சிறு பகுதி. ஓகேவா? அடுத்து பாரு சொன்னோம் இல்லையா, கோகன் இங்கே தான் இருக்கும், இந்த படத்தில் தான் இருக்கும் கோகன்லாம். பிரான்சிஸ் டே மற்றும் கோகன், ஆண்ட்ரூ கோகன் ஆகியோருக்கு வணிக தளத்துடன் கூடிய தொழிற்சாலைக்கும் மதராஸ் பட்டணத்தை ஒரு கோட்டை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்ட ஆண்டு 1639 கொடுத்துருப்பாங்க. சரியா? நான் சொன்னால வெள்ளை நகரம், நான் சொன்ன எல்லாமே புக்கில் உள்ளது தான். சரியா? வெள்ளை நகரம் என அழைக்கப்படுகிறது புனித ஜார்ஜ் குடியிருப்பு. சரியா? வெள்ளை நகரம் கருப்பு நகரம் அப்படி சேர்த்து அழைக்கிறாங்க. ஓகேவா? எதா அந்த புனித ஜார்ஜ் கோட்டையை. ரைட்டா? ஆங்கிலேயருக்கு மதராஸ் பட்டணத்தை மானியமாக வழங்கினது யார்? தமல்லா வெங்கடபதி. ஆங்கிலேயருக்கு மதராஸ் பட்டணத்தை மானியமாக கொடுத்தது தமல்லா வெங்கடபதி 1639. அடுத்து வரேன், ஆங்கிலேயர்களின் புதிய கோட்டை மற்றும் குடியேற்றங்கள் சென்னப்ப பட்டினம் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படி சொன்னது யாருன்னா வெங்கடபதி. அதாவது என்னென்னா மெட்ராஸை கொடுத்துருவாங்க, மெட்ராஸை பிரிட்டிஷாரை கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆங்கிலேய புதிய கோட்டை, அதாவது கோட்டை கட்டினாங்களே புனித ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டைக்கு சென்னப்ப பட்டினம் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னப்ப பட்டினம் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு வெங்கடபதி சொல்லியிருப்பார். வாய்ச்சத்தில் வைக்க முடியாது, நம்மளாம் வைக்க முடியாது, அப்படிலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நான் இந்த இடத்த உங்கள்கிட்ட வாங்கினேன் அதனால உன் பேரை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இந்த பேரை வைக்கணும், சென்னப்ப பட்டினம் பேர் வைக்கணும்னு சொன்னது யார்? வெங்கடபதி. ஆனால் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சிச்சுங்க. ஆங்கிலேயரின் புதிய கோட்டை மற்றும் குடியேற்றங்கள் மதராச பட்டினம் என அழைக்கப்பட வேண்டும் என விரும்பியவர் ஆங்கிலேயர்கள். ஓகே. 1956ஆம் ஆண்டு சொல்லையா மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ என்ன பண்ணீங்க? மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ? 1956. இந்த 1956லாம் மதராஸ் மாகாணங்கிறது மதராஸ் மாநிலமாக மாறி இருக்கும். சரியா? 1956ஆம் ஆண்டு மதராஸ் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மாற்றப்பட்ட மாநிலங்கள் என்னென்ன? ஆந்திரா, கேரளா, மைசூர் இதெல்லாம் மாறி இருக்கும். ரைட். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டது 1969 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14 சி.என். அண்ணாதுரை. ஓகேவா? மதராஸ் சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சொன்னலையா? மதராஸை சென்னை, அதான் மதராஸ் மாநிலத்தை சென்னைன்னு பெயர் மாற்றம் பண்ணது ஜூலை 17. 1996 ஜூலை 17. இதை நோட் பண்ணிக்கம்மா. பம்பாய் எத்தனை தீவுகளை கொண்டது? 7. பஞ்சாப் 7 நதிகளின் நகரம், 7 நதிகளின் நகரம் அழைக்கப்படக்கூடியது பஞ்சாப். ஓகேவா? 7 தீவுகளை கொண்டது பம்பாய். நோட் பண்ணிங்க. 7 நதிகள்னா பஞ்சாப், 7 தீவுனா பம்பாய். ரைட்டா? 1000 ஏரிகள்னா பின்லாந்து. அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. 43. எந்த ஆண்டிலிருந்து பம்பாய் போர்த்துகீசிய கட்டுப்பாட்டில் இருந்தது? எந்த ஆண்டிலிருந்து பம்பாய் போர்த்துகீசிய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? 1534. ஓகேவா? போர்த்துகீசியில் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2ஆம் சார்லஸ் வருவாரா? 2ஆம் சார்லஸ் என்ன பண்ணுவார்? பம்பாய் தீவை சீதனமாக ஆகியிருப்பார். ஓகேவா? அதுதான் 1661ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசிய மன்னரின் சகோதரியை திருமணம் செய்து, சகோதரி பேர் என்னது? கேத்ரின். ஓகேவா? போர்த்துகீசிய மன்னரின் சகோதரியை திருமணம் செய்து பம்பாயை திருமண செய்தா பெற்றிருப்பார். சரியா? அடுத்து வரேன், ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைமையகத்தை எங்கே மாற்றிருக்கு? பண்ணிக்குமா? சூரத்துலேருந்து பம்பாய்க்கு. எப்போ? 1687. பண்ணிங்க. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தோட தலைமையகம் சூரத், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது எங்கேருந்து எங்கே தலைமையகத்தை மாற்றிருக்கு? பம்பாய்க்கு மாற்றிருக்கு. பார்த்துங்க. 1687. அடுத்து வரேன், ஆங்கில வணிகர்கள் சுதாநிதியில் ஒரு கோட்டையை கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஆங்கில வணிகர்கள் சுதானியை ஒரு குடியேற்றத்தை நிறுவியிருப்பாங்க. வருஷம் 1690. அதுக்கப்புறம் தான் 1693 வணிகர்கள் ஜமீன்தாரி உரிமைகளை பெற்ற இடங்கள் சுதாநிதி, கல்கத்தா, கோவிந்தபூர் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோமா. 1698 ஆங்கில வணிகர்கள் ஜமீன்தாரி உரிமை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எங்கன்னா சுதாநிதி, கல்கத்தா, காலிக்கட்டம். பின்னால் இந்த 3 பகுதிகளும் சேர்ந்தது தான் கல்கத்தா. பின்னால் 3 பகுதியும் சேர்ந்தது தானே அது கல்கத்தா. ஓகேவா? இங்கே தான் வில்லியம் கோட்டையை கட்டியிருப்பாங்க. அதையும் பார்த்து வச்சுங்க. அடுத்து வரேன், காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை, அதாவது காலங்கள் ஒவ்வொன்றா வளர்ச்சி அடைய அவங்களோட இந்திய பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு ஓகேவா அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா ராஜாராம் மோகன் ராய் அந்த காலத்துலேயே பாருங்கள். ராஜாராம் மோகன் ராயோட காலத்தில் இந்திய பெண்கள் எப்படி இருந்துச்சு? மிகவும் மோசமான நிலைமையில் இருந்துச்சு. சதின்ற ஒரு சாதிய பாடுனால மக்கள் பெண்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருந்தாங்க. சரியா? பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் முயற்சினால தான் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 1827
9 ஓகேவா. இந்த ராஜாராம் மோகன் ராய் சதியை ஒழிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கியிருப்பான். அந்த அமைப்பு பேர் தான் என்னது? பிரம்ம சமாஜம். என்ன சமாஜம்? பிரம்ம சமாஜத்தை தோற்றுச்சுன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் 1828 தொடங்கியிருப்பாங்க. சரியா? நான் பார்த்து வச்சேன். எங்கே தொடங்கியிருப்பார்? வங்காளத்தில். அதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்க, வித்யாசாகரின் அயராத முயற்சினால் விதை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. விதை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது 1856. ஓகேவா. அதே போல் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரின் முயற்சினால தான் 1860 குழந்தை திருமண சட்டமும் இயற்றப்பட்டது. குழந்தை திருமண சட்டம் எப்போ? 1860. அப்போதைக்கு திருமண வயது எத்தனை? 10. அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. பண்டைய இந்தியாவில் நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். பண்ணியுமா? தாய் கடவுள். தாய் கடவுள்னா என்னது? அந்த வெண்கல சிலை. ஓகேவா. வெண்கல சிலை எங்கே கண்டுபிடிக்கிறது? ஹரப்பா. சரியா? பார்த்து வச்சுங்க. அடுத்து வரேன், இடைக்கால சமூகத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு? இடைக்கால சமூகத்தில் பெண்களை சதி, குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, பர்தா முறை, அடிமைத்தனம் இதெல்லாமே இருந்திருக்கும் அவங்கள்ட்ட. ரைட்டா? சதியை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர்னா யார்? அக்பர். நோட் பண்ணிங்க. அதுவே சதியை ஒழிக்க முயன்ற போர்ச்சுகீஸ் ஆளுநர்னா அல்புகர். இதே சதியை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர்னா அக்பர். ஜவுஹர் முறைனா என்னது? தீயில விழுந்து இறங்குறது. ரைட்டா? பண்ணி ஜவுஹார் என்னும் பழக்கம் நடைமுறை இருந்த இடம் ராஜபுத்திரர்களுடைய இந்த பழக்கம் இருந்திருக்கும். அதான் ராஜஸ்தானை சேர்ந்த ராஜபுத்திரர்கள். ஓகேவா. ஜவுஹார் முறை. அடுத்து வரேன் 18-19 கிறிஸ்துவ அமைப்புக்கு முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த இடம். நோட் பண்ணிக்கணும். கிறிஸ்துவ அமைப்புகள் முதலாக பெண் சிறார் சங்கத்தை அமைத்த இடம். பெண் சிறார் சங்கத்தை அமைத்த இடம். இதெல்லாம் கேட்குறது ரொம்ப ரேர் தான். ரைட்டாக பார்த்து வச்சுக்கங்க. 1849 கல்கத்தாவில் பெதுன் பள்ளியை நிறுவனது யார்? பெதுன் பள்ளியை நிறுவனது யாருன்னா பெதுன் தான். அவரோட பேரில் நிறுவிப்பார் 1849. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னா எங்கே நிறுவனார்? இதுதான். பெதுன் பள்ளி எங்கே நிறுவப்பட்டது? கல்கத்தாவில். நிறுவனது யாருன்னா பெதுன் தான். 1849. அதே பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினது யார்? சாவித்திரிபாய் பூலேவா? பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினது சாவித்திரிபாய் பூலே. எந்த வருஷம்? 1848. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகே. இங்கே பெதுன் பள்ளி நிறுவனது 1849. சரியா? அடுத்து முக்கியமான பாருங்கள் 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. ஓகேவா. பாருங்கள், பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். சார்லஸ் கல்விங்கிறது பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். அதே போல் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கல்வி வழங்கும் ஒரு முக்கியமான அமைப்பாக இருந்திருக்கும். பார்த்துக்கணும். அடுத்து வரேன், சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியையும் ஆசிரியர். நோட் பண்ணிக்குமா? இது பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. அதே போல் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஹண்டர் குழு என்ன சொல்லியிருக்கோம்? நோட் பண்ணுங்க. இதுதான் முக்கியமானது. ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. இது கூற்று 1. கூற்று 2 என்ன கேட்பாங்கன்னா, சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தையும் தொடங்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஓகேவா. 1882 ஹண்டர் குழு. சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்த குழு எது? ஹண்டர் குழு 1882. ஓகேவா. யாரோட ஆட்சி? யார் இருந்திருப்பாப்பா? ரிப்பன் பிரபு. இதை பார்த்து வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்து வரேன், பல்கலைக்கழகங்களில் பெண்கள் நுழைய தொடங்கிய ஆண்டு. நோட் பண்ணிக்கணும். அதாவது கல்லூரிகளில் பெண்கள் நுழைய தொடங்கிய ஆண்டு 1880. அடுத்து வரேன், 1914ஆம் ஆண்டு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியது மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. செவிலியர்களுக்கு பயிற்சி அமைக்கிறதா தொடங்கியிருப்பான் 1914. சேவை பண்ணியம்மா. 1890ஆம் ஆண்டு பூனாவில் ஏராளமான பெண் பள்ளியை நிறுவிப்பார். ஓகேவா. 1890 பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவனது யாருன்னா டிகே கார்வே. என்ன கேட்க வேணாம், வருஷம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் டிகே கார்வே தான் கேட்பான். ஓகேவா. பூனாவில் ஏராளமான பள்ளிகளை திறந்தது யார்? டிகே கார்வே. ரைட்டா? டிகே கார்வே இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அப்படி டிகே கார்வேவால் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. ஓகேவா. தன்னாட்சி இயக்கம் எப்போ? 1916 தான். சரியா? அடுத்து வரேன், டெல்லியில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதில் என்ன கேட்பானா, லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்கு? டெல்லியில். லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்கு? டெல்லியில். தொடங்கப்பட்ட வருஷம் 1916. ரைட்டா?
லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா டெல்லியில். தொடங்கப்பட்ட வருஷம் 1916. அடுத்து வரும் 16 கேள்வி. பெண் சிசு கொலை நடைமுறை இருந்த இடம் ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சு. அடுத்து வரேன். பெண் சிசு கொலை நடைமுறை தடை செய்த சட்டங்கள் பண்ணிக்குவோம். பெண் சிசு கொலையை தடை செய்த சட்டங்கள் என்னென்ன இருக்குது? 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம், இதுவும் வந்து பெண் சிசு கொலையை தடை செஞ்சுருக்கும். அதுக்கப்புறம் 1802 ஒழுங்குமுறை சட்டம், 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம். அப்படிங்க 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம். சரியா? அதாவது குழந்தை பிறக்குது இல்லையா, கருவிலே அழிக்கிறது, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண் குழந்தையாக இருந்தால் அழிச்சிடுறது. ரைட்டா? அதாவது பெண் சிசு கொலைனா ஏன்னா அது குழந்தை பிறந்தோன்னா பெண் குழந்தையாக இருந்தால் அழிச்சிடுவான். இதே பெண் சிசு கருக்கொலைனா உள்ளே அழிச்சிடுவான். ரைட்டா? அதை வந்து பார்த்து வச்சு. இது வந்து பெண் சிசு கொலை, கருக்கொலையில் சிசு கொலை 1870 நோட் பண்ணிக்கணும். அடுத்து வரேன். பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 10 என அறிவித்த சட்டம் எது? பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என அறிவித்த சட்டம் 1860. சரியா? இதை நோட் பண்ணிக்கோமா. இதை நோட் பண்ணிக்க. உள்நாட்டு திருமண சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1872. இந்த உள்நாட்டு திருமண சட்டத்தின்படி பெண்களுக்கான திருமண வயது எவ்வளவு? 14. உள்நாட்டு திருமண சட்டம் 1872. இந்த உள்நாட்டு திருமண சட்டத்தின்படி பெண்களுக்கான திருமண வயது 14. சரியா? அடுத்து வரேன். அக்பர் ஒரு கூற்று சொல்லியிருப்பார். கூற்றில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார். என்னென்னா, திருமணத்துக்கு முன்னாடி மணமகன் மற்றும் மணமகளோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் தான்? அக்பர் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்களை வீடியோ சொன்னேன்னா, அக்பர் திருமண வயது பெண்களுக்கான திருமண வயது என்னன்னு சொல்லியிருப்பார்? 14 சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே ஆண்களுக்கான திருமண வயது 16. சரியா? அடுத்து வரேன். மத்திய சட்டப்பேரவையில் பண்ணியமா ராய் சாஹிப் ஹர்பிலால் சர்தா, அதாவது சாரதா திட்டத்தை தான் சாரதா திட்டம். ஓகேவா? எப்போன்னா 1930. சாரதா திட்டம் 1930. சரியா? ராய் சாஹிப் ஹர்பிலால் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1930. அப்போதைக்கு ஆண்களுக்கான திருமண வயது 18, பெண்களுக்கான திருமண வயது என்னது? 14. சரியா? நோட் பண்ணி வச்சுங்க. சாரதா சட்டத்தின்படி பெண்களுக்கான திருமண வயது 14, ஆண்களுக்கான திருமண வயது 18. அக்பரோட கொள்கைப்படி பெண்களுக்கான திருமண வயது 14, ஆண்களுக்கான திருமண வயது 16. அடுத்த நோட் பண்ணு. இத்தாலிய பயணி யாரு? நிக்கோலோ கோண்டி. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் கேட்டாங்களா, அதில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. நிக்கோலோ கோண்டி, இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி விஜயநகருக்கு வருகை புரிந்த ஆண்டு 1420. இப்படி கேட்கல, யார் எந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? விஜயநகருக்கு வந்தார். அடுத்து வரேன். 1811ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் சரி, இப்போ ராஜாராம் மோகன் ராய் இந்த சதியை ஒழிக்கிறதுக்கு ஏன் முன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயோட சகோதரர் ஜெகன்மோகன் ராய். ஓகேவா? இவங்க ஜெகன்மோகன் ராய் வந்து இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மனைவி என்ன பண்ணிடுவாங்கன்னா, தீயில குதிச்சு இறந்துருவாங்க. இதை பார்த்த ராஜாராம் மோகன் ராய் தான் இதுமாரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பார். சரியா? ரைட். 1811ஆம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராய் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். இதை பார்த்த ராஜாராம் மோகன் ராய் தான் இனிமேல் சதி நடக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பார். ரைட். பாருங்க, சதி ஒழிப்புக்கு எதிராக தங்களது கருத்துக்களை வெளியிட்டவர் ராதாகாந்த் தேவ் பவானி சரண் பானர்ஜி. ஓகேவா? பார்த்தாச்சு. சரி, சதி என்னும் சட்டத்தை வில்லியம் பெண்டிங் பிரபு நிறைவேற்றிய ஆண்டு 1829 டிசம்பர் 4. விதிமுறை 17. ஓகே, விதிமுறை என்னது? 17. மாத்தாச்சு. தேவதாசினா என்ன பொருள்? கடவுளின் சேவகர். தேவதாசியில் தேவர் என்பதன் பொருள் கடவுளின் சேவகர் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? என்ன பண்ணிக்கமா, தேவதாசிங்கிறது சமஸ்கிருத சொல்ல தேவர் அடியால். ஓகேவா? அதாவது தேவதாசிங்கிறது சமஸ்கிருத சொல், தேவர் அடியாளுங்கிறது தமிழ் சொல். அதாவது
தேவதாசிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா தேவர் அடியாள். ஓகேவா? நம்ம தெரிஞ்சதான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. முக்கியமான இதெல்லாம் கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தேன். தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர் யார்? நோப்பனையம்மா. தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் முத்துலட்சுமி அம்மையார். இதுவே உப்பு சட்டத்தை மீறி உப்பல்னதுக்காக ஃபைன் கட்டினது யார்? அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மிணி அம்மையார். ஓகேவா? ரைட். அடுத்து வரேன். 1929ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர். என்ன பண்ணீங்க? 1929ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்றத்தின் முதல் பெண் தலைவர் யார் தான்? முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகேவா? இது 1929 இல்லைன்னா 1926 இந்த 2 ஆண்டு படிச்சு வச்சுக்கேன். 10th 1926ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை 29ன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கேன். ரைட்டா? ரைட். தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டது யார்? என்ன பண்ணீங்க? ஈவேரா. யார்? தேவதாசி ஒழிப்பு மசோதாவில் முக்கிய கருவியாக செயல்பட்டது யார்? ஈவேரா. அடுத்து வரேன். தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூலவர் ராமாமிர்தம். அதான் முக்கியமான முத்துலட்சுமி அம்மையாரும் பெரியாரும். இதில் மூன்றாவதாக தேவதாசி விடுதலைக்காக போராட பக்கத்தில் இருந்தது யாருன்னா மூலவர் ராமாமிர்தம். இவங்களும் போராடி இருப்பாங்க. சரியா? இதை நோட் பண்ணிங்க. மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1947 அக்டோபர் 9. 1947 அக்டோபர் 9. அதாவது இதில் 1930 வழக்கு போட்டிருப்பாங்க. 1930 வழக்கு போட்டு இந்த சட்டம் எப்போ நிறைவேறிருக்கும்? 1947 தான் சட்டமாக மாறி இருக்கும். சரியா? அடுத்து வரேன். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தை முன்னாடி நோட் பண்ணிங்க. ராஜாராம் மோகன் ராய் இந்திய சமூக சீர்திருத்தத்தின் முன்னாடி. அடுத்து வரேன். விதவை மறுமண சட்டம் எந்த வருஷம்? 1856. ஓகேவா? இதை கொண்டு வந்து யாருன்னா ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர். ரைட்டா? நோட் பண்ணிக்கங்க. தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி வீரேசலிங்கம். கந்துக்கூரி வீரேசலிங்கம். இவர் எழுதின நூல் தான் விவேகவர்த்தினி. இவர் எழுதின நூல் தான் என்னது? விவேகவர்த்தினி. ஓகேவா? சந்துக்கூரி வீரேசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகை விவேகவர்த்தினி. சரியா? பண்ணிச்சு. அதேபோல் கந்துக்கூரி வீரேசலிங்கமும் ஒரு பெண் பள்ளியை தொடங்கியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1874. நான் இதுக்கு முன்னாடியே 1848 முதல் பெண்கள் பள்ளி தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? அதே போல் கந்துக்கூரி வீரேசலிங்கம் தொடர்ந்த முதல் பெண்கள் பள்ளி தொடர்ந்தது 1874. பார்த்து வச்சு. பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தினது எம்ஜி ராடு. என்ன பண்ணியம்மா? பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக இயக்கத்தை நடத்தினது யார்? எம்ஜி ராடு. இவர் ஒரு மூன்று சங்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். என்னென்ன? 1861 என்னது? இதய மறுமண சங்கம். 70னா புனே சரி சபா. 84னா தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயக்கம் தொடங்கினது யார்? எம்ஜி ராடு. ரைட்டா? அதுதான் சொல்லிக்க போகிறேன். எம்ஜி ராடே விதவை மறுமண சங்கத்தை சேர்ந்த ஆண்டு 1869 தான். ஆனால் விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவிச்சது யார்? எம்ஜி ராடே தான். ரைட்டா? அதை பார்த்து வச்சு. ஆனால் 10th 61 தான் தோற்றுவிச்சார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வரேன். 1887ஆம் ஆண்டு இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கி வைத்தவர் எம்ஜி ராடு. அடுத்த விஷயமா 1884ஆம் ஆண்டு இந்திய தேசிய சமூக மாநாடு. இதை பாருங்க. அடுத்த பாருங்க. 1884ஆம் ஆண்டு குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கினது பிஎம் மல்பாரி. இவர் ஒரு பத்திரிகையாளர். என்ன பிடிச்சேங்க? பிஎம் மல்பாரி இவர் ஒரு பத்திரிகையாளர். சரியா? அடுத்து வரேன். என்ன பண்ணீங்க? 1905ஆம் ஆண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவிச்சது யார்? அதாவது இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. என்ன பண்ணீங்க? இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 உருவாக்கியிருப்பார். ரைட்டா? கோபாலகிருஷ்ண கோகலே. இல்லைன்னா இந்திய ஊழியர் சங்கம், இல்லைன்னா பணியாளர் சங்கம்.
ரைட். ஆண் சீர்திருத்தவாதிகள் பிரம்ம சமாஜம் எந்த வருஷம்? 1828. பிரார்த்தனை சமாஜம் தோற்றுச்சது யார்? 1867 பிரார்த்தனை சமாஜம் உருவாகிருக்கும். ஓகேவா? ஆத்மாராம் பாண்டரங் ஆத்மாராம் பாண்டரங் தான் தோற்றுச்சிருப்பார். ஓகேவா? எங்கே தோற்றுச்சிருப்பார்? பம்பாயில். ஓகேவா? பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடங்க பம்பாய். இதை பிரார்த்தனை சமாஜத்தை பின்பற்றி 2 பேர் வந்திருப்பாங்க. யார் யார்? ஆர்சி பண்டார்கள் 2 பேர். ஆர்சி பண்டார்கள் எம்ஜி நாடு 2 பேர். ரைட்டு. 1867 பம்பாய். ஆமாச்சு. அடுத்து ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் தோற்றுச்சு யார்? தயானந்த சரஸ்வதி. வருஷம் 1875. ரைட்டா? எங்கே? எந்த பகுதி? பஞ்சாப். வங்காளம் இல்லை, பஞ்சாப். அடுத்த மாதிரி ஷார்ட்கட் நிறையா சொல்கிறேன் அப்புறமா. ரைட்டா? சரி. 1875 பஞ்சாபில் அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருப்பார். அண்ட் தென் இவங்களோட முக்கியமான இது என்னது? முக்கியமான கோரிக்கை என்னது? சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்தது யார்? தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? அதை வந்து பார்த்து வச்சு வேதங்களுக்கு திரும்பவும் அப்படின்ற கான்செப்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த பாரு, பெண் சீர்திருத்தவாதிகள் பண்டித ராமாபாய், ருக்மணிபாய், தாராபாய் ஷிண்டே வளர்ந்துருப்பாங்க. சரியா? அடுத்த நாள் பண்ணுமா? 1889 இந்து விதவைகளுக்காக, யாருக்காக? இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அப்படி சொல்ல ஒரு கற்றல் இல்லத்தை தொடங்கியிருப்பாங்க பண்டித ராமாபாய். பண்டித ராமாபாய் இந்துக்களான விதவைகளுக்காக, இந்து விதவைகளுக்காக ஒரு கற்றல் இல்லத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க பண்டித ராமாபாய். எங்கன்னா பம்பாயில். ஓகேவா? பம்பாயில் தோற்றுவிச்சிருப்பாங்க. பின்னால் பம்பாயிலேருந்து தலைநகரத்தை பூனாவுக்கு மாற்றிருப்பாங்க. அதாவது கற்றல் இல்லத்தை பம்பாயிலேருந்து பூனாவுக்கு மாற்றிருப்பாங்க. சரியா? ஆரிய சமாஜம் சாரி பஞ்சாப்னு போட்டுக்கணும். இல்லையே, பம்பாய் இல்லை. ஆரிய சமாஜம் பஞ்சாப் தான். பம்பாயில் இல்லை, பஞ்சாப். இது நோட் பண்ணிட்டீங்களா? பஞ்சாப் தான். 1889 இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் இல்லத்தை தோற்றுவிச்சது யாருன்னா பண்டித ராமாபாய். தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். நோட் பண்ணிங்க. இந்த கற்றல் இல்லம் பின்னால் பூனாவுக்கு மாற்றப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. அதாவது இங்கே இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த சாரதா சதனில் என்ன ஸ்பெஷல்னா நோட் பண்ணுங்க. இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வியை மேற்கொண்ட ஒரு அமைப்பு. இந்தியாவில் விதவைகளுக்காக கல்வியை மேற்கொண்ட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இருக்கா அங்கேயே? நோட் பண்ணுங்க. 1889 பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் என அமைப்பினை திறந்து வைத்தவர் பண்டிதா ராமாபாய். எந்த வருஷம்? 1889. சரியா? ரைட்டு. இதோட என்ன ஸ்பெஷலு? விதவைகளுக்காக கல்வியை கற்றுக் கொடுக்கறதா தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? அடுத்து வரேன். பிரம்மஞான சபை தேவசபிகள் சங்கம் நிறுவப்பட்ட இடம் சென்னை. அதாவது பிரம்மஞான சபை முதல்ல எங்கே நிறுவிப்பாங்க? அமெரிக்காவில். ஓகேவா? எந்த வருஷம்? 1875. அமெரிக்காவில் பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட வருஷம் 1875. அதுக்கப்புறம் பின்னால் சென்னையில் எப்போ நிறுவிப்பாங்க? 1886. சரியா? சென்னை அடையாருக்கு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதாவது பிரம்மஞான சபை நிறுவனது யார்? ஹச் ஆல்காட், ஹச்பி பிளாவட்ஸ்கி. ஹச் ஆல்காட், ஹச்பி பிளாவட்ஸ்கி அப்படின்ற 2 பேர் நிறுவியிருப்பாங்க. இதில் இறந்து போனது யார்? ஹச் ஆல்காட் இறப்புக்கு அப்புறம் தான் அன்னிபெசன்ட் அம்மையார் அதோட தலைவராக வருவாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதுக்கு இன்னொரு பேர் நல்லா படிங்க, தேவசபிகள் சங்கம். தேவசபிகள் சங்கம். அடுத்து வரேன். பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் தர்மாம்பாள். டாக்டர் தர்மாம்பாள். பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி தர்மாம்பாள். அடுத்து வரேன். முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அதான் பார்த்தோம் இல்லையா? தேவதாசி முறையை ஒதுக்கிறதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் வந்து மூல ராமாமிர்தம். ஓகேவா? தமிழக அரசு மூல ராமாமிர்தம் நினைவாக தொடங்கிய திட்டம். நோட் பண்ணிங்க. திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் கொடுக்குறாங்க? மூல ராமாமிர்தம் பேரில் கொடுக்குறாங்க. இந்தியாவில் நிறுவப்பட்ட மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள்: இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ரைடு. வேலுநாச்சியார்
ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு மீட்டெடுத்த இடம் சிவகங்கை. வருஷம் 1780. அதாவது 1772 காளையார்கோவில் போர் நடக்கும். அந்த போரில் சிவகங்கை அரசர் முத்துவடன் கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து விருபாக்சியில் போயிட்டு 8 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். 8 ஆண்டுகள் கழித்து 1780 சிவகங்கை மீட்கப்பட்டது. சரியா? அடுத்து வரேன். 1757 ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடியவர்கள் பேகம் ஹசரத் மஹால், ஜான்சி, ராணி லட்சுமிபாய். ரைட்டா? வார்த்தைச்சு. ஹசரத் மஹால், பேகம் ஹசரத் மஹால் பெண்களா? சரி, ரைட்டு. அடுத்து புக் பேக்னு நினைக்கிறேன். புக் பேக் பாரு. தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1986. தேசிய கல்விக் கொள்கை 1986 68. ஓகேவா? பார்த்து வச்சுங்க. 1968 தேசிய கல்விக் கொள்கை. அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்ட திட்டம் மகிழா சமக்கியா திட்டம். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்தும் திட்டம் மகிழா சமக்கியா. இதை நோட் பண்ணிக்குவோம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது மகிழா சமக்கியா திட்டம். நோட் பண்ணிங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது மகிழா சமக்கியா திட்டம். பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினது அதுதான், மகிழா சமக்கியா தான். ஓகேவா? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். சதியன் நடைமுறை ஒழிக்கப்பட்டது 1829. பிஎம் மலபாரி, இவர் ஒரு பத்திரிகையாளர்னு ஆல்ரெடி பார்த்தோம். பிஎம் மலபாரி ஒரு பத்திரிகையாளர். 1849 பெதுன் பள்ளி நிறுவனது ஜிடி பெதுன் தான். ரைட்டா? அடுத்து 1882 என்ன குழு அமைக்கப்பட்டது? அண்டர் குழு. ஓகேவா? சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகள் தொடக்க எந்த ஆணை பரிந்துரைத்தது? அதாவது சிறுமிகளுக்கான பள்ளியும் ஆசிரியர்களுக்கான ட்ரைனிங் கல்லூரியும். ஓகேவா? ட்ரைனிங். அடுத்த பாரு. சாரதா குழந்தை திருமண மசோதா. சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது என்னவா? 14. ஓகேவா? ஆண்களுக்கு 16. 16 18 18. ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 14. அக்பர்னா 16. சரியா? ஆண்களுக்கு. ரைட். இதோட 8th ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. சரியா? 8th ஹிஸ்ட்ரி இந்த இது மட்டும் பார்த்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் புக்குக்குள்ளே படிச்சுங்க. சரியா? ஓகே தானே? ஓகே, நன்றி, வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள்.